வல்லமையின் தேவன், மகத்துவம் உள்ளவர், அற்புதம் செய்கிறவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஒரு 2 கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே,
சொல்லுறோம் 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 அப்பா சொல்லுறோம் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வருஷம் ஆரம்பித்திருக்கிறவை நாங்கள் கர்த்தர் 11 நாட்கள் ஆண்டவரை நடத்துவதற்கான நன்மையாக உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். உம்மை நம்புகிறவர்கள் பிழைப்பார்கள். உம்மை நம்புகிறவர்கள் வாழகளைவாக. உம்மை நம்புகிறவர்களுக்கு தேவன் பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறோம் நல்லதாகும். ஆமென் ஆமென். சபையாளர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முந்திகளா இந்த வாரம் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்த அத்தனை ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள தேவன் அனுக்கிரகம் செய்வார். இதெல்லாம் கைவிட்டு போனதோ அதெல்லாம் ஆண்டவர் அப்ப கொண்டு வருவார். ஆமென் சொல்லுவார்கள். சரி, ஆராதனை முடிந்தோடனே எல்லாரும் அறக்கா புறக்கான்னு பறப்பீங்க. அனௌன்ஸ்மெண்ட் கூட சில பேர் கேட்க மாட்டீங்க. அப்போ தான் பாத்ரூம் போவீங்க, உட்காருவீங்க, நிற்பீங்க, எல்லாம் செய்வீங்க. சரி, இந்த இன்டர்நேஷ்னல் பைபிள் ஸ்கூல் பாஸ்டர் பால் தங்கியா இந்தியா, துபாய், பல இடங்களிலிருந்து ஜார்ஜியா, ஸ்காட்லாந்து, இவங்க எல்லாம் பல இடங்களிலிருந்து அவங்க வந்து இந்த பைபிள் ஸ்கூல் நடத்துகிறாங்க. அதில் என்ன கிருபைனா மலேசியாவில் நம்ம தான் ஃபர்ஸ்ட். ஒரு ஆமையை சொல்ல பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் ஷோபி எத்தனை பேர் இருக்கிறாங்க? இது வரைக்கும் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க? தைசத்தில் மோர் தென் 10 7 பேர் இருக்கிறாங்களா? டோப்ளாஸ் பேர் இது வரைக்கும் 15 இருக்கிறாங்க. 12 பேர் 15 இருக்கிறாங்க. அது என்ன நமக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் 67 வெள்ளி தான் நமக்கு ஒரு ஆமையை சொல்ல. ஸோ 9 மாதங்கள் இது நடக்கும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை 9:30 மணியிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும். அப்புறம் நீங்கள் வேலை முடிஞ்சு வந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசுவார். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இந்த பைபிள் ஸ்கூல் நடக்கும். பாஸ்டர் பால் தங்கியாவும் சில பாடம் எடுக்கிறார். பாஸ்டர் டட்லி தங்கியும் அதில் சில பாடங்கள் எடுக்கிறாங்க. சில பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் அவங்க எல்லாம் அந்த இடத்துல அந்த பாடங்கள் எடுக்கிறாங்க. ஸோ அவருடைய பிள்ளைகள் இது ஜூம் வழியாக இது நடக்கும். February மாதத்திலிருந்து அது துவங்குகிறது. ஆமாம், February மாதம். ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில் பேசுவாங்க. அவை போது உங்களுக்கு தெரியாது, தமிழ்லையும் அப்போ தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையும் ரொம்ப சிம்பிள். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க பெரிய அளவுக்கு ஆங்கிலம் பேசுகிறது சிம்பிளாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. போன வருஷம் மட்டும் 3000 பேர் கிராஜுவேட் பண்ணியிருக்கிறாங்க. போன வருஷம் மட்டும். ஆமென். ஆகவே அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் உங்கள் சர்ச்சில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா கிராஜுவேஷனு இங்கேயும் நாங்கள் நடத்துவோம் அப்படின்னா ஆண்டவர் இந்த இடத்துல கர்த்தர் ஏதோ ஒரு செய்வாங்க. ஆமென். ஆகவே நீங்கள் ஆராதனை முடிந்தோடனே நானும் அந்த சும்மா பேரை கொடுத்து அப்புறம் காணாம போயிடக்கூடாது. பேரு கட்டு போயிடும். படித்தா சீரியஸாக படிக்கணும். பக்கத்தில் பாஸ்டர் படித்து என்ன செய்யணும்? சீரியஸாக. சிலது வரும் பாருங்க, பேரை கொடுத்து நானும் அப்படிதான்டா, நானும் படிக்க போகிறேன்டான்னா வந்துட்டு பேரை கொடுத்துட்டு அப்புறம் காணாம போயிடும். எங்கே காணாம போயிடும்னு பார்த்தா காசும் கட்டாது, நானும் காணாம போயிடும். இப்படிப்பட்ட கோஷ்டிங் நமக்கு தேவையில்லை. ஆமாம், உண்மையிலேயே உங்களுக்கு கஷ்டம், என்னால் அதை கட்ட முடியல, ஆனால் எனக்கு படிக்க ஆர்வமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷோபியில சொல்லுங்கள். இந்த மாதிரி கொத்தோ என்னால் கஷ்டமாக இருக்குது, காசு கட்ட முடியல, நான் ஒரு ஆள் தான் அப்படின்னா ஒரு 2 பேருக்கு நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஒரு ஆமையை சொல்ல வரணும். ஆமாம். ஸோ உங்கள் பேரங்களை வந்து நாங்கள் வெளியே ஆக்க மாட்டோம். ஷோபி மனசுக்குள்ளே வச்சுருவோம். ஸோ அதனால் அதுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்குறோம். ஆராதனை முடிந்த உடனே இந்த அம்மா பின்னால் நாட்களை போட்டு உட்காந்துருப்பாங்க. நீங்கள் அங்கே போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்கள் ஃபோனில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாலே போதும். 67 வரை ஒரு மாதம். 67 9 மாதங்கள் கோர்ஸ் தான். இந்த 9 மாதத்தில் நீங்கள் நிறைய கற்றுக்கொள்வீர்கள். படிக்கணும், பைபிள் படிக்கணும். வசனத்தை படித்தாதான் அந்த வசனத்தோட வெளிப்பாடு நமக்கு புரியும். நீங்கள் பைபிளே படிக்காமல் யூடியூப்ல உட்காந்துறீங்கன்னா கண்டவன் கண்டது பேசுவோம். அதை கேட்டுக்கிட்டு கடைசி நீங்கள் ஒஃபெண்ட் ஆகி இப்படி இருக்கலாமா, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோன்னு சொல்லி ஆக மொத்தம் நீங்கள் குழம்பி போயிருவீங்க. பைபிளை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஸ்டடியாக இருப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லவா இருக்கும். இந்த அம்மா 2 வாரம் காணாம போச்சு. சர்ச் முடியும் இருக்குது இந்த அம்மாவுக்கு. ஆமாம், ஸ்டடியாக இருக்கிறோம். எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஸ்டடியாக இருக்கிறோம்.
அப்பனா வசனம் நமக்குள்ளே இருக்கு, வார்த்தை நமக்குள்ளே இருக்கு. இயேசு ரொம்ப சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டவர் நமக்கு கிருமையாக, நான் எப்போதும் சொல்லுவேன், மற்ற சபையோடு லைனாக ஜூடாவை நீங்கள் இது பண்ணக்கூடாது, நீங்கள் ஜம்ப் பண்ணி பேசக்கூடாது, கலந்து பேசக்கூடாது. என்ன சொல்லுவாங்க, ஒப்பிட்டு பேசக்கூடாது. ரைட், ஒப்பிட்டு பேசக்கூடாது. கர்த்தர் நமக்குன்னு ஒரு பெரிய கிருபை வச்சிருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுவோம். அது கண்ணீரினால், ஜெபத்தினால், வசனத்தினால் ஆண்டவர் உருவாக்கப்பட்ட ஒரு ஆமென். அதனால இந்த சபையில பாஸ்டர் அப்படின்னு சொன்னா யாரு? பரிசுத்த ஆவியானவர். அதெல்லாம் கேலண்டர்ல கூட சீனியர் பாஸ்டர் நாங்க பேரை போட மாட்டேன். சீனியர் பாஸ்டர் அவரு தான். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நடக்கும். நான் இங்கேயும் சாட்சி சொல்றேன். கடந்த வெள்ளிக்கிழமை ஜூம்ல வந்தவங்க கை உயர்த்துங்க. வெள்ளிக்கிழமை ஜூம்ல வந்தவங்களாம் கை உயர்த்துங்க. ஆமா, சிலது தூங்கிடுச்சு. ஃப்ரைடே ஜூம்ல வந்தவங்க காலையில ஆண்டவர் ரொம்ப டயர்டா இருந்துச்சு எனக்கு. அப்போ வியாழக்கிழமை ஆராதனை முடிஞ்சு ஒருத்தர் வந்தார், பிரசங்கமான வியாழக்கிழமை சதீஷ் வந்திருந்தாரு. ஜேவியிலிருந்து சதீஷ் வந்திருந்தார். அவர் தேவனுடைய வார்த்தையை ரொம்ப அழகாக பேசினார், ரொம்ப புனித மாதிரி நல்லா பேசினார். அதுக்கு 2 மணிக்கு அவர் போனார். நானும் ஸ்டாண்டிங் அண்ணன் வருவாருன்னு காத்திருந்து கடைசியாக ஸ்டாண்ட்லேயும் வரல, எந்தவும் வரல. கடைசியாக வர 3 மணிக்கு வராரு அண்ணன். 2:45 3 மணிக்கு இருக்குமா, அங்கே டயர்டாகிடுச்சு. சரி, அவர்கிட்ட கேட்டேன்னா ஆராதனை எப்படி நினச்சி, அவரும் தூக்கத்தோடு பேசினார், நானும் தூக்கத்தோடு. சரி, ஆராதனை நினச்சா நம்ம நாளைக்கு பேசுவோன்னு சொல்லிட்டு அவரும் ரூம் போயிட்டார். நானும் வந்துட்டு என்னால் ஜூம் 5 மணிக்கு தூங்கினா ஒரு அடியாக தூங்கிடுவேன், முடிச்சிருந்தா தலை வலிக்குது. என்ன ஆண்டவரே செய்கிறது, ஜூமில் பேசணுமே, ஒரு வார்த்தையாவது கொடுங்கள ஆண்டவரேன்னு சொல்லி தூக்கமும் வரல, எனக்கு பலவீனமாகவும் இருக்குது. என்ன ஆண்டவரே சொன்னோடனே உட்காந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு ஜெபம் பண்ணுறேன். திடீர்னு கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தார். ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுத்தாரு? எரேமியா 31:4 கரெக்டாக வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு அம்மா என்னை கேட்டுச்சு பாருங்க. எனக்கு டென்ஷன் ஆகிட்டேன். என்ன கேட்டுச்சுன்னா, நீங்கள் 2 பேரும் பேசி வச்சு வசனம் பேசுனீங்களா? நான் நினச்சேன் மூதேவி அப்படி பேச முடியுமா அப்படின்னு சொல்லலாம் நினச்சேன். நான் ஒரு வழி இல்லை, பேசுகிறோம். ஒரு ஆமையும் சொல்கிறவா இருக்கும், ஏதாவது வசனம் பேசி அப்படி சொல்லுவாங்களா? நம்ம அப்போ அந்த வசனத்தை மைண்டில் எனக்கு வந்துகளே இருந்துச்சு. நீ கட்டப்படுவாய், நீ திரும்ப நான் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய் அப்படின்னு மைண்டில் அப்படி வருது. அப்போ எரேமியா, ஏன்னா பொதுவாக நான் எரேமியா நிறைய படிப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்களேன். நீங்கள் இன்னைக்கு நீங்கள் போய் வாசிங்க, சரிங்களா? எரேமியா 29, எரேமியா 30, 31, 32, 33 இந்த வசனத்தை எல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு புது ஒரு ஆமைன்னு சொல்லமா இருக்கும். ஏன்னா இந்த வசனம் எல்லாமே நமக்கு நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தைகள். அப்போ நான் டெய்லி அடிக்கடி படிப்பாரு. எரேமியா 29 உன்னுடைய நினைவுகள்னு சொல்றாரு. நான் உண்மையில் வைத்திருக்கிற நினைவுகள் வேற அப்படின்ற 29:11 சொல்றாரு. 30 ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நம்பு, நான் உன்னை வாழ வைப்பேன் அப்படின்றாரு. 31 நீ கட்டப்படுவாய் அப்படின்றாரு. 33 வரும்போது ஆபத்தினால என்னை நோக்கி கூப்பிடு, நானே உனக்கு என்ன கொடுக்கலாம், மறுவத்தை கொடுப்பேன்றாரு. இப்போ இவ்வளோலாம் ஆண்டவர் பேசுகிற வசனத்தை சரி எரேமியா திருப்பணும், எரேமியா ஏதாவது ஒரு பேசுங்க. அது ஒரு 24 பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே, ஏதாவது ஒரு பேசுங்க. அரை தூக்கத்தில், உண்மையாக சொல்றேன், அரை தூக்கத்தில் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியல. ஆனால் வசனம் பேசுறது நல்லா தெரியும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்மளுடைய பலவீனத்தில் ஆவியானவரே நமக்கு எப்படி இருக்கிறாரா? அப்படியே ஃபோன் இப்படி வச்சுக்கிட்டு எரேமியா 31:4 ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவான். இப்படிதான் உட்காந்துக்கிட்டு சாத்திக்கிட்டே சொல்றேன். ஆனா நல்ல ஞாபகம் இருக்கு. சொல்லி கடைசியா ஆவியானவர் சொன்னார், 3 நாளுக்குள்ள இந்த வார்த்தை யாராவது உங்க காதல பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன உலர்னதுல ஆமீன் சொல்லி முடிச்சேன். ஆமீன் சொன்னா நம்ம குட் மார்னிங் பாஸ்டர், ஆமா குட் மார்னிங் அடுத்துட்டு மத்தியானம் 3 மணிக்கு ஸ்டான்லி அண்ணன் வந்தாரு. வந்துட்டு அந்த ஊழியர்களை குறித்து பேசணும், எப்படி இன்னும் 3 மாதங்கள் எப்படி இந்த கூட்டங்களை ஆண்டவர் எனக்கு கத்தத்தை சொல்லிட்டாரு. ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பயம்னா, ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அது நடக்கும்.
ஆண்டவர் சொல்லிட்டு நான் நடக்கும். கடந்த வாரத்தில் ஒரு அம்மா கூட்டம் சொன்ன, அம்மா நீ ரொம்ப கவனமாக இருக்கணும், ஒரு வியாதி உன்னை தாக்க போது, பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, நீ போய் ஃபுல் செக்அப் பண்ணு, ஆண்டவரை தேடு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், சர்ச் மட்டும் மிஸ் பண்ணாது, அது நியூ இயர் சர்வீஸ் மிஸ் பண்ணிடுச்சு. நியூ இயர் சர்வீஸை மிஸ் பண்ணிட்டு நான் சொன்னேம்மா, ஐயோ இந்த வருஷம் சோம்பேறியும் வராது, இந்த வருஷம் என்ன பண்ணாத சோம்பேறியும் வராது, இந்த ஆராதனைக்கு வந்தது அப்படின்னு. நியூ இயர் சர்வீஸ் மிஸ் பண்ணிடுச்சு, அப்புறம் பலவீனம்னு சொல்லிச்சு, அப்புறம் அங்கே இருந்துச்சு. இன்னைக்கு வருது 2 காலம் வீங்கி போய், என்ன காலம் வீங்கி போய் 2 காலம் வீங்கி போய். எனக்கு என்ன ஒரு பயம்னா, கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அது நடக்கும், எனக்கு தெரியும். ஸோ அதனால ஆண்டவர் சொல்லிட்டார், 3 மாதம் ஜனங்களை தேடு சொல்லு, 3 மாதம் என்ன ஆராதிக்க சொல்லு, 3 மாதங்கள் தேடு நாங்கள் வரித்தனமா 4, 5, 6 நான் அவங்களை ஆசீர்வதிப்பேன். அவங்க லைஃப்ல கட்ட பெரிய காரியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இழந்ததெல்லாம் நான் திரும்ப அவங்களுக்கு கொடுப்பேன், அவங்க திரும்ப நான் கட்டுவேன். சில பேர் ஊழியத்துல நான் பயன்படுத்த போறேன், ஆவியானவர் எனக்கு தெளிவா பேசிட்டார், என்ற ஆமைன்னு சொல்லுவேன். அப்ப இந்த 3 மாசம் எப்படி ஆண்டவரே அப்போ வருகிற இந்த கிளம்பிட்ட நீங்க போயிட்ட, சரி ஓகே. அப்ப இந்த 3 மாதம் பிப்ரவரி மாதம் ஆண்டவர் சொன்னார், பிப்ரவரி மாதம் ஒரு பெரிய பெரிய ஊழியர்கள், இவங்கெல்லாம் சாதாரணமாக இல்லை, பெரிய பெரிய ஊழியர்கள் 10,000 பேர் 15,000 பேர். அப்போ பிப்ரவரி மாதமும் கூட்டம் இருக்கா? ஆமாம் இருக்கு. ஒரு ஆமைன்னு சொல்ல பார்ப்போம். ஒரு 5 நாள் கூட்டம் ஆரம்பத்தில், ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்கு பிற்பாடு கூட்டம் நடக்காது, ஆராதனை மட்டும்தான். ஒரு ஆமைன்னு சொல்ல பார்ப்போம். ஏன்னா அப்போதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஜனவரி பிப்ரவரிக்கு ஏப்ரல் குட் ஃப்ரைடே அதெல்லாம் நடக்கும். பட் கூட்டங்கள் சில கூட்டங்கள் இது மாதிரி ஸ்பெஷல் மீட்டிங்லாம் நடக்காது. நிஜு ஒருத்தர் வந்தார், நம்ம எல்லாம் போனோம் தானே, டமன் சராக்கு டிஜுன்னு ஒருத்தர் வந்தார். அவைகளே ஃபோன் பண்ணாங்க, அவைகளே கேட்டாங்க, நாங்கள் லைன் ஆஃப் ஜூடாக்கு நான் வரேன், ஒரு நாள் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம வராங்களா, வரட்டும். ஒரு ஆமை சொல்லலாம் இருக்கும், நம்ம யாரையும் தேடி போகக்கூடாது, நம்மளை தேடி ஆட்கள் எத்தனை ஆமைன்னு சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க இருக்கும், நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க இருக்கும். பழிச்சுக்காதீங்க. நான் காலேஜ் படிக்கும் போது, ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போது அடிக்கடி சொல்லுவாங்க, மச்சான் நீ தேடி போனால் நல்லா இருக்காதுடா, அது தேடி வந்ததில்ல, வாழ்க்கையே நல்லா இருக்கும். அதுக்கு மாதிரி நம்மளை தேடி ஊழியர்கள் வரணும், நம்மளை தேடி ஜனங்க வரணும், நம்மளை தேடி ஆசீர்வாதம் வரணும், நம்ம அதை தேடி போகக்கூடாது. ஏன்னா பைபிள் பாலிசி அதுதான், நன்மையும் கிருபையும் உன்னை தேடும். அப்ப நன்மையை தேடி நம்ம போகக்கூடாது, கிருபையை தேடி நம்ம போகக்கூடாது. அதுவா வரும், தானா வரும். எப்படி வரும் தெரியாது, ஆனா ஆண்டவர் தேடிக்கிட்டே இருந்தா போதும், கர்த்தர் தானாவே ஆண்டவர் நம்ம நடத்துவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நீங்க தேடணும். 3வது மாதம் ஒரு பெரிய ஊழியர்கள் ஸ்டாண்டிங் ஒரு நாள் பேசுவாரு, அப்புறம் அவங்க டீமா வராங்க 5 பேர். இப்ப என்ன பிரச்சனை, 5 பேர் எங்க தங்க வைக்கிறது அதான் எனக்கு தெரியல, முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த 5 பேர் எங்க தங்க வைக்கிறது ஆண்டவரே, ஏதாவது ஒரு வீடு எடுத்தாலும் வீடு இப்போ ஹோட்டல் பயங்கர வேலையா இருக்கு, ஹோம் ஸ்டே தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு இடையில ஒரு ஜெபம், விசுவாசிங்க யாராவது ஒரு நாள் ஒரு அப்பார்ட்மெண்டாவது வாங்க மாட்டாங்களா, அதை வாங்குற அந்த முதல் அப்பார்ட்மெண்ட்ல ஜனங்க தங்க மாட்டாங்க, ஊழியர்களை தங்க வைக்கணுமே ஒரு ஆசை, ஒரு ஆமைன்னு சொல்லவா இருக்கும். நீங்க அப்படின்னா யாராவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பக்கமே ஊழியக்காரங்க வீட்டுல வந்து தங்குறது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தரீங்கன்னா. உண்மையில நான் சிறு வயதுல இருந்து எங்க வீட்டுக்கு வந்து இப்ப இடையில ஒருத்தர் மறைத்து போனாரு, ரொம்ப உண்மையா அருமையான ஒரு மனிதர், பன்னீர்செல்வம் என்று சொல்லப்படுகிற மோகன் சி ராஜல்ஸோடைய ஊழியத்தோடு இணைந்து அந்த அவர் பாட்டு பாடுவார். நல்லா TM சவுந்தரராஜன் மாதிரி ஹை பீச்ல, அந்த குரலும் அப்படிதான் இருக்கும், ஆள் அப்படிதான் பாடுவார் ஹை பீச்ல. அவர் 89ல் முதல் மலேசியாவுக்கு வந்தப்ப, ஈப்போ பகுதிக்கு வந்தப்ப எங்க வீட்டுல தான் தங்கியிருந்தாங்க. மோகன் சிநாதன் சங்கர், அவங்க ஒய்ஃபு பன்னீர்செல்வம், குருஸ் மாசிலா மணி, இவங்க எல்லாம். அவங்களாம் அந்த சாம் ஜபராஜ் சுக்குமாயம்லாம் கிடையாது, இப்பதான் அவங்களாம் பரிகாரம் ஆகிட்டாங்க. அப்போ இந்த டீம் எல்லாம் வந்தாங்க. வந்துட்டு இந்த பன்னீர்செல்வம் மக்கள் நல்லா பாட்டு பாடுவார், நல்லா ஹைவே எனக்கு ஒருவர் இருக்கிறார், இந்த பாடல் தான் பாடுவாங்க. அந்த மாதிரி நல்ல மனுஷன் திடீர்னு இறந்துட்டார், திடீர்னு இறந்து போனார். அது மாதிரி எங்கள் வீட்டுக்கு நிறைய ஊழியக்காரங்க வருவாங்க, நிறைய பாஸ்டர்ஸ் வருவாங்க. எங்களுடைய நெருக்கடிகளை கூட நாங்கள் வந்து அவங்களுக்கு நாங்கள் செய்வோம். இப்போ
இப்போ இருக்கிற பிள்ளைங்க வீடு இருந்தா கூட கொடுக்க மாட்டாங்க. கொடுறா பாசம் தங்க போறாங்கன்னு கொடுத்தா கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த காலத்துல எங்களுக்கு வீடு கிடையாது. நாங்க எல்லாம் ஹால்ல படுப்போம். 2 ரூம் மேல இருக்கும். அந்த 2 ரூம்லயும் ஃபுல்லா அவங்க தங்க வச்சிருவோம். அப்படி ஊழியர்கள் வந்து தங்க 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 கர்த்தர் எங்களை 1000 மடங்கு தேவன் ஆசீர்வதிக்க. இன்னைக்கு நம்ம ஊழியத்தில் இருக்கிற காரணம் என்னன்னா, அந்த வீட்டுல அந்த ஊழியக்காரர்கள் வந்து ஜெபிக்க ஜெபம், அவங்க முழங்கால் போட்டு ஜெபிக்க ஜெபம், அவங்க ஆண்டவரை தேடுகிறார். அதாவது உங்க வீட திறந்து கொடுங்க, பாஸ்டர் எங்க வீட்டுல தங்க வைங்க, எங்க வீட்டுல ஊழியக்காரர் இருக்கு, நானா வந்து சொல்லக்கூடாது, கேட்கக்கூடாது, எங்க வீட்டுல தங்க வைங்க. அப்படி தங்க வைக்கிற பிறகு ஒரு விதவை பாருங்க, எலிஷா போறாரு வராரு, வாங்க எங்க வீட்டுல தங்குங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த வீட்டுல கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்தாரு. குழந்தை செத்து போச்சு. செத்து போனாலும் ஆண்டவர் அந்த உயிரை செய்யறாங்க. அதுதான் பிளஸிங். எதுல வேற ஆமென் சொல்லுங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கு நிறைய ஊழியக்காரங்க வருவாங்க, நிறைய மாஸ்டர்கள் வருவாங்க. நிறைய பேர் சின்ன வீடு தான், ஆனால் பெரிய பெரிய ஊழியக்காரங்க. சேம் ஜெபத்துறை தங்கி இருக்கிறாரு, மோகன் சிலாகர் சங்கர் தங்கி இருக்கிறாரு, எசேக்கியல் பிரான்சிஸ் தங்கி இருக்கிறாங்க, ஃபாதர் பக்மன் தங்கி இருக்கிறாரு. ஃபாதர் பக்மன் 4 நாள் கூட்டம் எங்கள் வீட்டில் தான் தங்கினார், ஹோட்டலில் தங்கல, எங்கள் வீட்டில் தான் தங்கினார். ஜிகேஎஸ் ரோபின்சன் எங்கள் வீட்டில் தான் தங்கினார். வின்சென்ட் ராஜ் எங்கள் வீட்டில் தான் தங்கினாங்க. அப்போ நாங்கள் சிறிய இடமா இருந்தால் கூட அந்த வீட்டை நாங்கள் திறந்து கொடுத்தோம். அதனால்தான் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் எங்களை சமாளித்து கர்த்தர் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. அதே போல பிள்ளைகள் 5 நாள் கூட்டம் நடக்குது. இந்த ஊழியக்காரங்க வராங்க 5 நாள், 5 பேரும் 5 ஊழியர்கள் வருகிறார்கள். 3 நாள் செமினார் நடக்குது. பாஸ்டர்ஸ்களுக்காக 3 நாள் செமினார் நடக்குது. 3 நாள் செமினார் இங்கதான் பாஸ்டர் ஜேடி சர்ச்சில் நடக்குது. 3 நாள் செமினார். அந்த இடத்துல தான் அந்த செமினார் நடக்குது. நீங்க எல்லாம் வந்து கலந்து கொள்ளலாம். இலவசம், முற்றிலும் இலவசம். இந்த கூட்டத்தை முழுக்க லைன் ஆஃப் ஜூடா தான் எடுத்து செய்யுது. ஏன்னா ஆண்டவர் லைன் ஆஃப் ஜூடாவை நம்பி ஒரு ஆமென் சொல்லுவாங்க. உங்களை நம்பி கர்த்தர் ஒரு பொறுப்பு கொடுக்கிறாங்க, நம்மளை நம்பி ஆண்டவர் ஒரு பொறுப்பு கொடுக்கிறாங்க. அப்ப நம்ம அந்த நம்பிக்கை தக்கதாக பிள்ளைகள் அதே நம்ம கடைபிடித்து நம்ம ஜெபம் பண்ணி நம்ம செயல்படும் போது அந்த 3 மாதம் கர்த்தர் அதிசயம் செய்யலாம். வர விஷயத்துக்கு வர சாயங்காலம் கர்த்தர் காலையில பேசினாரு. சாயங்காலம் ஸ்டான்லி அண்ணன் பைபிள் தொடர்ந்து எரேமியா அப்படின்னாரு. என் இறுதி அப்படியே கண்பாயா இருந்துச்சு. என்ன சொல்ல போனாரு? ஏன்னா எரேமியா நிறைய வாக்குத்தத்தம் 31 சொல்லும் போது இன்னும் ஆச்சரியமாச்சு. அடுத்து என்ன சொல்ல போறாரு? 4 சொல்லுவாங்க. 4 வரட்டும். அவரை 4 சொல்லுவாங்க. நான் பின்னாலும் சத்தமா ஆமென் பார்க்கிறேன். மீதி பின்னால் எல்லாம் திரும்பி காக்குறீங்க பைத்தியக்காரன் ஆயிட்டானா அப்படின்னு. ஆனா எனக்கு தெரியும், ஏன்னா ஆண்டவர் வார்த்தை என்ன பண்றாரு? நம்முடைய வார்த்தைகள் உண்மையில உங்களுக்கு எப்படி இருந்துச்சது இல்லை. எனக்கு வெள்ளிக்கிழமை ஆராதனை உண்மையில எனக்கு நான் டைம் போனதே தெரியல. 12 மணி ஆயிடுச்சு. நேரம் போனது தெரியல. ஆண்டவருடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வார்த்தை தகப்பனோடு கூட இருக்கிற உணர்வு கொடுத்து அவர் பேசும்போது எங்க மிஸ்டேக் பண்ணியிருப்போம். 5 காரியம் அவர் பேசினாரு. இருதயத்தை குத்தி இருக்கணும். அதனால சொல்ற இனி வர கூட்டத்துல எவ்வளவு பலவீனமா இருந்தா உள்ள வந்து உட்காரணும். சீனவங்க எல்லாம் வந்தாங்க. முதல் தடவை வந்து லைன் வச்சு பிரச்சனை என்னன்னா, முதல் தடவை வந்தா காதெல்லாம் வலி சொல்லுவாங்க. அப்புறம் போக போக ஆண்டு சொல்லுங்க அதுகளுக்கு உட்கார முடியல. 5 பேர் வந்தாங்க. அந்த லீசா போட்டு வந்து 5 பேர் நானும் சீனவங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல அவங்களுக்கு உண்மை. ஏன்னா அந்த பேஸ் அடிக்குது பார்த்தீங்கன்னா, கீழே பேச போட்டாங்க. அந்த பேஸ் இருதயத்துல பொக்குன்னு அடிக்கிறார். அப்புறம் ரொம்ப கெஞ்சினாங்க. நானும் போனேன். வெளியே போயிட்டு கேட்டேன், சாரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பேசினா அவங்க என்கிட்ட சோசியல் பாஸ்டர் அப்படின்றாங்க. சொல்லுங்க, தமிழ் பேசுறீங்களா? சூப்பரா தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியும், தமிழ் இலக்கியம் தெரியும், தமிழ் பேசுவேன், தமிழ் எழுதுவேன், தமிழ் படிப்பேன். அப்படி கொஞ்ச நேரம் ஜேம் ஆயிட்டேன். நல்ல வேலைப்பா சீனாப்பா எதுவும் பேசல அப்படின்னு சொல்லலாம் இருப்போம். அப்ப கேட்டேன், எப்படி தமிழ் கத்துக்கிட்டீங்க? இல்ல நாங்க சின்ன வயசுல எஸ்டேட்ல வாழ்ந்த ஆட்கள், ஸோ அதனால எனக்கு தமிழும் தெரியும், எல்லாமே தெரியும், பாஷைலாம் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்களுக்கு ஜோ பண்ண அவங்க 5 பேர் பாருங்க, 5 பேர் ஒரே குடும்ப சகோதரர்கள் எல்லாம்
ஆனா அவனால நடக்க முடியும். 5 பேருக்கு ஒரே வியாதி, 5 பேருக்கு ஒரே சிக்கு. ஆச்சரியமா இருந்துச்சு. அண்ணனுக்கும் அதே சிக்கு, தங்கச்சிக்கும் அதே சிக்கு, அண்ணன் பொண்டாட்டிக்கும் அதே சிக்கு, இவங்களுக்கும் அதே சிக்கு, எல்லாம் அதே சிக்கு. பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறாங்க. நாங்க ரட்சிக்கப்பட்டோம். ஆனா எங்க குடும்பத்துல இந்த வியாதி தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதை சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் உள்ள நுழையினேன், எனக்குள்ள எத்தனை மணிக்கு வந்து நாங்க வெள்ளனையா வந்துட்டோம் பாஸ்டர். நாங்க உள்ள நுழைஞ்சோம், அங்க உள்ள கால் வைக்க முடியல. எத்தனையோ இடங்களுக்கு நம்ம போயிருக்கிறோம். ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஜோமணி அனுப்பி விடுறேன், கட்டாயம் வரும் அப்படின்னா நீங்க சண்டே வாங்க சவுண்ட் குறைச்சாரு. பார்த்தா இன்னைக்கு ஓவரா சவுண்ட் குறைச்சாரு. சரி, கத்த நல்லவர். ராமன் சொல்லுங்க ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஒரு சில ஆலோசனைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். நீண்ட நாள் காத்திருப்பது இருதயத்தை இழக்கப்படும், வெறுமனு வரும்போது ஜீவ வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லி நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்திலிருந்து காலையில நான் தாய் சபையில பேசுறேன். காலையில நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் சொன்னார், நீண்ட நாள் உங்களால் காத்திருந்து நற்புது நடக்குமா, இந்த அதிசயம் நடக்குமா, இது நடக்குமா, அது நடக்குமான்னு சொல்லி நம்ம எல்லாரும் பல மாதங்கள் பல வருஷங்கள் எத்தனையோ பேர் நமக்கு வாக்குத்தத்தம் ஆண்டவர் பேசியிருக்காரு. ஊழியக்காரர் மூலமா பேசுறாரு, நம்ம ஜெபம் பண்ணும் போது பேசுறாரு, பைபிள் படிக்கும் போது பேசுறாரு, எப்படியோ பேசுறாரு, நடந்து பாருக்கலாம். அப்ப நம்முடைய மைண்ட் என்னன்னா, ஆண்டவர் பொய் சொல்லிட்டாரா? ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டாரு. பொய் உரையாத தேவன் நம்முடைய ஆண்டவர் அழகா சொல்றாரு, பொய் சொல்வதற்கு அவர் மனிதன் அல்ல. மனுஷன் பொய் சொல்லுவான், அவர் மனிதன் அல்ல, அவர் தெய்வம். மனமாற மனம் புத்திரனும் அல்ல. அவர் சொல்லி செய்யாம இருப்பாரோ, அவர் வசனத்தை நிறைவேற்றாமல் இருப்பாரோ, அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நடக்கும் என்று என்னாகும் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நம்ம பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆனா ஏன் என் லைஃப்ல நடக்க மாட்டேது, ஏன் என் லைஃப்ல ஒண்ணுமே நடக்க மாட்டேது அப்படி சொல்லி நிறைய வேதனையோடு இருப்பீங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நான் சொல்லிட்டேன்ல, நான் செய்வேன் அப்படின்ற ஒரு சொல்றதா இருக்கும். இன்னைக்கு ஒரு 5 காரியத்தை நான் வேகமா நான் பேசுவேன். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா கர்த்தர் செய்வாரு. ஆனா ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில தடையா இருக்கு? அநேகருடைய வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும், ஏதாவது ஒரு வாழ்க்கையில மேல வரணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஒரு ஆமையில் சொல்ல இருக்கும், ஆசை இருக்கா இல்லையா? நான் சாதிக்கணும், வாழணும். ஒரு மனுஷனுக்கு தரிசனம் இல்லைன்னா, சாதிக்கணும் அப்படின்னு தரிசனம் என்னன்னா மனுஷனே கிடையாது. ஆமா, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு, எல்லாருக்கும் சாதிக்கணும்னு ஆசை இருக்கு, எல்லாருக்கும் பிரகாசிக்கணும்னு ஆசை இருக்கு, எல்லாருக்கும் மேல வரணும்னு ஆசை இருக்கு. சோ சாதனை என்று சொல்லும் போது 2 விதமான சாதனைகள் இருக்கு. 2 விதமான சாதனை சொல்லுங்க, 2 விதமான சாதனை. ஒண்ணு ஆவிக்குரிய வாழ்க்கையில சாதனை, 2வது உலக பிரகார காரியங்கள் சாதனை. பொதுவாக ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் உலக காரியத்துடைய சாதனை மட்டும் தான் நம்ம யோசிப்போம். ஒரு பெரிய வீடு வாங்கணும், ஒரு பெரிய கார் வாங்கணும், ஒரு பெரிய பிசினஸ் பேக்ஸ் வாங்கணும், ஒரு பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கணும், டாப்பா ஆகணும், ஃபேமஸ் ஆகணும், பிரபலமா ஆகணும், 10 பிள்ளைங்க நம்மளை பார்க்கணும், 10 பையன்கள் நம்மளை பார்க்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும். பக்கத்துல சொல்றோம், ஒரு ஆமை சொல்லவா இருக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. அர்த்தமா சொல்றாங்க ஹல்லேலூயா. 3 monkeys மாதிரி 3 கருப்பு போட்டு உட்கார்ந்திருக்காங்க. அது அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சாதிக்கணும், வாழ்க்கையில ஏதாவது ஒன்று சாதிக்கணும், ஏதாவது ஒன்று வரணும், டாப் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி எடுக்கிறோம். ஆனால் நம்மளுடைய உலக காரியத்தை யோசிப்பதை விட ஆவிக்குரிய காரியத்தை நம்ம யோசிப்பது கிடையாது. ஆனால் எவன் ஒருவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் சாதனை படைக்கிறானோ, ஆட்டோமேட்டிக்காகவே உலக காரியத்துல கர்த்தர் அவனுக்கு சாதனையை பைபிள் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் பக்தர்கள் சாதனை படைத்தார்கள். எப்படி சாதனை படைச்சாங்கன்னா, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை டெவலப் ஆக தேவனோடு இருக்கிற உறவுகள் டெவலப் ஆக அவர்கள் வாழ்க்கையில உடைந்து போனவர்களாம் பெரிய 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 சாதனை படைத்தார்கள். பாருங்க, பைபிள் தெளிவா சொல்றது, ஞானிகளை வைக்கப்படுத்த கர்த்தர் எதை தெரிந்து கொண்டாரா? பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். எதை தெரிந்து கொண்டார் ஆண்டவரே? பைத்தியங்களை, ஈரமானவர்களை, பைத்தியங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்ப பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா ஈரமானவர்களை, பைத்தியங்களை, தகுதி இல்லாதவங்களை ஆண்டவர் பயன்படுத்தினார். எப்படி ஆண்டவர் பயன்படுத்தினார்? தாவீது, ஒரு சின்ன தாவீது, சவுல் ஒரு பெரிய பராக்கிரமசாலி, அவனுக்கு யுத்த அனுபவம் இருக்கு, அவன் பராக்கிரமசாலி, அவன் சண்டை போட்டிருக்கான். சண்டையே தெரியாத ஒருத்தவனை தாவீது கர்த்தர் வச்சு கோலியாத்தை அடைக்கிறாரு. ஏன்? அவனோ தேவனோடு கூட இருந்தாங்க. அப்போ உங்க உறவு, உங்கள் ஆவிக்குரிய ரீதியில
நீங்க தேவனோடு கூட நெருங்கி இருக்க கற்றுக்கொண்டீங்கன்னா உங்க லைஃப்ல ஆட்டோமேட்டிக்கா 2 விஷயத்துல நீங்க சாதனை பண்ணிக்க முடியும். ஆமா, தேவனுடைய பிள்ளைகள் உலகத்திலையும் சாதனை படைக்கணும், ஆவிக்குரியத்திலையும் சாதனை படைக்கணும். சொல்லுங்க, 2லயும் சாதனை பண்ணிக்கணும். சொல்லலாமா? ஆமா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்னே போக்கஸ் பண்ணு ஒன்னு கோட்டா விட்டுருவாங்க. அப்படி கிடையாது, 2 விஷயத்திலும் நீங்கள் சாதனை படைக்கிறவர்களா இருக்கிறோம். பாருங்க, யோசேப்பு பாருங்க, யோசேப் ஜெயில இருந்தா, சிறையில இருந்தா, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். வசனம் சொல்லுங்க, கர்த்தர் யோசேப்போடு கூட. சொல்லுங்க, வாய்க்குள்ள சொல்லுங்க, ஹலோ சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் யோசேப்போடு. அவன் எங்க இருக்கிறான்? அவன் ஜெயில இருக்கிறான். அவன் ஜெயில இருந்து கூட கர்த்தர் அவனை டோப்பா தான் வச்சிருந்தாரு. அதுவே ஒரு சாதனையா இல்லையா? ஜெயில இருந்து கூட டோப்பா தான் இருந்தான். போர்த்திமால் வீட்டுக்கு இருந்தா அங்கேயும் டோப்பா தான் இருந்தான். கடைசி ஆண்டவர் அவனுடைய துன்பத்தின் பாதைகளை எல்லாம் வச்சோம். He went to hell in his life, but still God was with him. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதனால அவன் எல்லாத்தையும் சாதனை படிச்சு கடைசியா ஒரு நாள் என்ன பண்ணாரு? டோப்பா ஆண்டவர் ஆகினார். ராவன் சொல்லுகிறார், மோசே செய்த எல்லா காரியத்திலும் கர்த்தர் அவனை சாதனை படிக்க வைத்தார். அதான் பைபிள் சொல்லுது, உன்னை வானாக்காமல் எப்படியாக்குவாரா? உன்னை தனதான் மேல தலைக்கு மேல ஒண்ணு கிடையாது. அந்த சொல்ல வானாக்காமல் உன்னை தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்குவேன். ஒரு ஆமென் சொல்லுவார்கள். நல்ல கேளுங்க. அப்ப ஆண்டவர் உன்னை மேல கொண்டு வரணும்னா, நீ சாதிக்கிற ஆளா இருக்கணும்னா, நீ பிரகாசிக்கிற ஆளா இருக்கணும்னா, தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு கூட நெருங்கப்பட்டு கொள்கிறேன். சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்றது, டக்குனு மனப்பாடமா சொல்றேன். ஏலம்பி பிரகாசி உன்னே. என்ன ரசிகா இருக்கியா? நான் காண வச்சு எனக்கு வாசி. ஏசாயா 60:1 மைக்கு வந்து சொல்லியா? எழும்பி பிரகாசி, ஒரு ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி. அப்ப நீ பிரகாசிக்கணும்னா நீ எழும்பணும். ஆமென் சொல்லுங்க. அப்ப சாதனை அப்படின்னு சொல்லும் போது பிரகாசிப்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, சாதனை என்றால், நல்ல வாய்ப்பு, சாதனை என்றால் பிரகாசிப்பது. அப்ப பிரகாசிக்கும் போது எல்லாரும் பார்க்கறாங்களா இல்லையா? இருளா இருக்கும் போது எல்லாரும் பார்ப்பாங்களா? யாரும் பார்க்க முடியாது. ஆனால் அது பிரகாசமா இருக்கும் போது எல்லாரும் பார்ப்பாங்க. சூரியன் பாருங்க, சூரியன் நேரம் உச்சி மேல இருக்கும்போது எல்லாரும் அதை பார்க்கறோமா இல்லையா? சோ அதே போல தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு கூட்டம் நெருங்க ஆண்டவர் நம்மளை பிரகாசிக்கிறவராக. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் டக்குனு வாசிங்க. நீதிமொழிகள் 4:18. நீதிமொழிகள் 4:18. நீதிமானுடைய பாதை நீதிமானுடைய பாதை எப்படி இருக்குமா? சூரியன் பிரகாசி போல இருக்குமா? எப்போதாமே சொல்லவா இருக்கும். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீதிமானாய் நாம் காணப்பட்டோம் என்றால் ஆண்டவர் சூரியனை போல கர்த்தர் நம்மளை பிரகாசிக்க வைப்பார். நல்ல ஒரு நிலையா சொல்லுங்களேன், நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்போதும் சாட்சி சொல்லுவேன். நான் பல நாடு இப்போ 100 ஜோதியா 100 நாடுக்கு போயிட்டேன். ஒரு ஆமென் சொல்லவா இருக்கும். இந்த 100 நாடுக்கு நான் போனது, அந்த காலத்தில் வாட்ஸ்அப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, அந்த காலத்தில் ஒன்றுமே கிடையாது. அப்போ வாட்ஸ்அப் 2009 வந்துச்சு. 2009 செப்டம்பர் மாதம் தான் முதல் மலேசியாவில் வாட்ஸ்அப்னு ஒரு ஆப்ஸே வந்துச்சு. 2009 நடக்கலுங்க. 2009 வாட்ஸ்அப் வந்துச்சு. வாட்ஸ்அப்பில் முதல் ப்ரேயர் அனுப்புறதே லைன் அவுட் சொல்லுவாங்க. அதை பார்த்து தான் நிறைய பேர் காப்பி அடிச்சாங்க. அதோட விட்டேன். எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நான் செய்யறது எவனாவது காப்பி அடிச்சானா நான் திரும்ப அதை செய்யவே மாட்டேன். ஆமா, அது மாத்தலான்னு பார்த்தா மாத்திக்க முடியல. எனக்கு பாலை பார்த்தா நம்ம தனித்துவமா இருக்கணும். ஒரு ஆமைன்னு சொல்லமா இருக்கும். ஏன்னா மற்றவங்க அதை காப்பி பண்ணாலே அது பிடிக்காது. நான் ஒரு நாள் ஆவியானவர் சொன்னாரு, நான் பாட்டுக்கு எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்ல எல்லாத்துக்கும் ப்ரேயர் அனுப்பி விட்டோம். அங்கே ஜோர்டன், கனடா அங்கே போயிடுச்சு. அப்புறம் பார்த்தா அதே மாதிரி என் மாதிரியே ஒரு பாஸ்டர் மியூசிக்க போட்டு அருமையோடு தேவனுடைய பிள்ளைகள். நான் சொன்னேன், ஒரிஜினல் தான். ஒரு ஆமென் சொல்லுவாங்க. நீ என்னதான் காப்பி அடிச்சாலும் தேவன் அபிஷேகம் எங்க இருக்கோ அதுதான் கர்த்தர். ஆமென். அந்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா.
அப்போ அந்த டைம்ல அந்த காலகட்டத்தில் 98, 99 அந்த காலகட்டத்தில் சரியா ஃபேஸ்புக் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது. அந்த டைம் நாங்கள் வெளிநாட்டுக்கு நம்ம போவோம். நாங்கள் வெளிநாடு போவோம். அப்போ வெளிநாட்டில் நாங்கள் போகும்போது அவங்க 2 பேரை பற்றி கேட்பாங்க. அதில் ஒரு நாள் லண்டனில் இருக்கிறேன். அந்த லண்டனில் 97 நினைக்கிறேன், 97, 98 லண்டனில் இருக்கும்போது நான் ஒரு வேலைக்காக நாங்கள் போயிருந்தேன். அவங்க போயிருக்கும்போது அவங்க கேட்குறாங்க, மலேசியாவில் 2 ஊழியக்காரனை பற்றி கேட்குறாங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், என் லைஃப்பில் இப்படியும் கற்று உயர்த்துவாரா அப்படின்னு யோசிச்சேன். யார் கேட்குறாங்கன்னா, இங்கிலீஷில் வந்து ஜோனதன் டேவிட் சொல்லிட்டு ஒரு பாஸ்டர் இருக்காங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கேன்? ஜோனதன் டேவிட் சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபட். அவர் வந்து ஜோபாலில் இருக்கிறார். ஜோபாலில் மூவார் என்று சொல்லும்போது ஒரு பகுதியில் அவர் இருக்கிறார். ஜோனதன் டேவிட் வல்லமையான தேவனுடைய ஊழியக்காரர், பயங்கர பிரசங்கியார், ப்ரொஃபட்டிக்ல மூவ் பண்ணுவார். அந்த காலத்தில் கர்த்தர் அவரை வல்லமையா பயன்படுத்துறார். நமக்கு யாருக்கும் தெரியல. ஆனா வெளிநாடுக்கு போறேன் கேட்கிறாங்க, லண்டனுக்கு போறேன் கேட்கிறாங்க, ஜோனதன் டேவிட் தெரியுமான்னு கேட்கிறாங்க. அதுக்கு பிற்பாடு அமெரிக்காவுக்கு போறேன், அங்கேயும் கேட்கிறாங்க. ஜெர்மனுக்கு போறேன், அங்கேயும் கேட்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நாடுக்கு போகும்போது ஜோனதன் டேவிட் தெரியுமா, ஜோனதன் டேவிட் தெரியுமா, ஜோனதன் டேவிட் தெரியுமா, ஜோனதன் டேவிட் தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. நான் ஆச்சரியப்பட்டு, எப்படிடா இந்த மனுஷன் மூவார்ல இருக்கிறாரு, ஆனா இவரை போயிட்டு அமெரிக்காவில் வெள்ளக்காரன் கேட்கிறோம், எல்லாரும் கேட்கிறாங்க. ஓ, that man of God அப்படின்னு. உங்களுக்கு யாரும் தெரியுமா? அவர் வந்து ரொம்ப பழைய ஊழியர், 70 வயசுக்கு மேல இருக்கும். இப்ப வந்து அவருக்கு வியாதிப்பட்டு அதனால ஊழியர் சேராரு. அவருக்கு வியாதியோடு இருந்தா கூட ஊழியர் சேராரு. 75 என்னமோ 78 வயசு அவருக்கு. அப்புறம் இன்னொரு ஆளை கேட்பாங்க, மேனன் தெரியுமான்னு கேட்பாங்க. எங்க போனாலும் மேனன் தெரியுமா, மேனன் மனசாவ தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. என்கிட்டே கேட்பாங்க, மேனன் தெரியுமா. அப்ப யோசிப்பேன், மேனன் சாண்டான ஒரு பாகால் சாயல பிறந்தாரு, எங்களுக்கு ஃபாதர் ஆகி ஆண்டவர் அந்த காலத்துல உண்மையா டினாய் பண்ண முடியாது. அந்த காலத்துல அந்த நேரத்துல கர்த்தர் அந்த தெய்வ மனுஷனா ஆண்டவர் அதுக்கு பக்திங் சர்ச் எழுப்புதல், சென்ட் தாமஸ் எழுப்புதலுக்கு காரணமே பாஸ்டர் மேனன் மனாசாரா. ஒரு சின்ன இடமா இருந்த ஒரு சபை, பலக சபை. அந்த சபையில ஒரு 15-20 பேர் தான் இருப்பாங்க. ஆண்டவர் அவர் வல்லமையா அந்த பக்திகளை பயன்படுத்தி 400-500 பேர் வர ஆரம்பிச்சு அவர் மூலியமாக தான் தெல்லோ பகலை மகாராம், சுனைப்பிலே, புலோகேரி, அதுக்கு பிற்பாடு இங்க 4 இடங்களிலே சபையை ஸ்தாபிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த டைம்ல ஒண்ணுமே கிடையாது. ஆனா பாருங்க, ஆண்டவர் கீர்த்தியோ புகழ்ச்சி கட்ட என்ன பண்ணாரு. வெளிநாட்டுல இந்தியாவுக்கு போனா கேட்பாங்க, மேனன் தெரியுமான்னு கேட்பாங்க. லண்டனுக்கு போனா மேனன் தெரியுமான்னு கேட்பாங்க. போற இடம்லாம் கேட்பாங்க, மேனன் தெரியுமா, மேனன் தெரியுமா, மேனன் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்பதான் நான் யோசிச்சு ஆரம்பிச்சேன், ஒரு அபிஷேகம் ஒரு மனிதனை அறிமுகம் இல்லாத இடத்துல அறிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அறிமுகம் இல்லாத இடத்துல அபிஷேகம் அறிமுகம். அப்ப உனக்குள்ள அபிஷேகம் இருந்தா, உனக்குள்ள வல்லமை இருந்தா, உன்னை அறிமுகப்படுத்த யார் இருந்தா, உன்னை அறிமுகப்படுத்த டிக்டாக் தேவை, உன்னை அறிமுகப்படுத்த பேஸ்புக் தேவை, உன்னை அறிமுகப்படுத்த எது தேவையில்லை. ஆமா, வாட்ஸ்அப் தேவை. உன்னை பரிசுத்த ஆவியானவரே அறிமுகப்படுத்துவார். அதாவது இந்த கடைசி நாட்கள்ல நமக்கு ஆவியானவருடைய அபிஷேகம் வேண்டும். ஆவியானவர் நம்ம நிரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம மேல வந்திருக்காருன்னா ஆண்டவர் ஒரு பெரிய அசைவு கற்றுக் கொண்டு வருவார். அதுக்கு பிற்பாடு தேவன் பீட்டர் டான் என்று சொல்லப்படுற ஊழியர் இருந்தார். அவரையும் கர்த்தர் வல்லமையா பயன்படுத்தினார். இவர் ஆஸ்திரேலியா வந்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் அந்த காலகட்டத்தில் அவரையும் கர்த்தர் வல்லமையா பயன்படுத்தினார். சில ஊர்ல போய் கேட்பாங்க, இவரை தெரியுமா, அவரை தெரியுமா, அவரை தெரியுமா, இவரை தெரியுமா, யாருமே தெரியாது. இவங்க 2-3 பேர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியும், இவருக்கு தெரியும். அந்த காலகட்டத்துல நான் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, இந்த வசனத்தோட நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்களும் ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக ஏங்கணும். இந்த கடைசி நாட்கள்ல நம்மோடு கூட இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். கவனிங்க, நம்ம திருத்துவ தெய்வத்தை நம்ம வணங்குகிறோம். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர். பிதாவாக தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிங்காசனத்தில் பிதாவின் வலது பாசத்தில் அமர்ந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், நமக்காக அடிக்கப்பட்டார், நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் சுமந்தார், மரித்தார். அவர் திரும்ப என்ன பண்ணார், உயிரோட எழும்பி ஒரு பரலோகத்துக்கு போயிட்டார். போயிட்டு இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது இயேசு, நமக்குள்ள இருப்பது பரிசுத்த ஆவியானவர். ஒரு ஆமென் சொல்லவா? பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ள இருக்கிறார். ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். ஆவியானவர் காரியங்களை வாய்க்கப்படுகிறார். அப்ப ஆவியானவர் நமக்குள்ள வர 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 ஆவியானவர் ஒரு புதிய அசைவு கற்றுக் கொண்டு வரார். அப்போ ஒரு
பாலம் கட்டதுக்கு பிற்பாடு ஆவியானவர் என்ன பண்ணிடுவாரு? போயிடுவார். ஆனா ஆவியானவர் போகும்போது சும்மா போக மாட்டாரு. யார் யார் இயேசுவை நம்புறோமோ, இயேசுவை விசுவாசிக்கிறோமோ, யார் யார் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறோமோ, அவங்க போகும்போது எல்லாத்தையும் சேர்த்து கொள்ளுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கவனிங்க, நல்ல சொல்றேன், வசனத்தை வச்சு சொல்றேன். பைபிள் சொல்றது நோவா தான் ஆண்டவர் பேரை கட்ட சொன்னார். என்ன கட்ட சொன்னா சொல்றாங்க? நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் சொல்றேன், உங்களுக்கு புரியணும். நோவா ஆண்டவர் எதை கட்ட சொன்னாரு? பேரை கட்ட சொன்னார். என்ன சொன்ன? பேரை. சரி, பேரை எது குறிக்கிறதுன்னா, பேரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறார். பேரை எதை குறிக்கிறாரு? இயேசுவை குறிக்கிறார். இப்ப நோவாவுடைய பெயருடைய அர்த்தம் என்னவென்றால், ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிப்பார்கள், தேற்றவாளன் என்று அர்த்தம். தம்முடைய ஜனங்களை தேற்றுவான் என்று சொல்லி அவருக்கு நோவா என்று பெயர் வைக்கிறாங்க. நீங்க நோவாவுடைய பேர் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் Genesis 5:20 பார்த்தீங்கன்னா, அது ஒவ்வொரு பேருடைய அர்த்தமாக ஒவ்வொரு பேரோட அர்த்தம் ஒரு ஆமென் சொல்லுமா இருக்கும். என்ன ஆமென் வர மாட்டேது? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஆமென். ஆதாம் யாரை பெற்றெடுத்தான்? சேத்தை பெற்றெடுத்தான். சேத்தை யாரை பெற்றெடுத்தான்? ஏனோஷை பெற்றெடுத்தான். அப்புறம் கேனானை பெற்றெடுத்தான். பைபிள் தரங்க என்னையே பார்க்காதீங்க, பைபிள் வாசிங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5 வாசிமா. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து நாளிலே அவர்களுக்கு மனுஷன் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவருக்கு சேத் என்று பெயரிட்டார். சேத்து மட்டும் அழுதாரு ஏனோஷ் கொஞ்சம் கேனா கொஞ்சம் யாரு? மகாலேலாமா. அப்படியே வரிசையா வரும். அப்படி கடகடன்னு வரும். மகாலேலா வர யார் என்று வருவான், யார் என்ன இறங்கி வந்தான்னு அர்த்தம். அதுக்கு பிற்பாடு மகிழ்ச்சியா வருவா, அப்புறம் லாமேக்கு வருவாரு. கடைசியா எங்க முடியும்? நோவா. கடைசியா எங்க முடியும்னா நோவா. நல்லா சொல்லுங்க, நோவா. இப்ப நோவா நாட்கள்ல உலகம் அக்கிரமானுச்சு, உலகம் பாவம் தொழுவா நடந்துச்சு. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? நோவால ஒரு பேரையை கட்ட சொல்ற. நோவா பேரையை கட்டுறாரு. 120 வருஷம் பிரசங்கம் பண்றது. ஒருத்தரும் கேட்கல. நான் சொல்றேன், நீங்க கேட்காத மாதிரி ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். நானும் பிரசங்கம் பண்றேன், ஒருத்தரும் கேட்டு பாருங்க. ஆமா, சொல்லுங்க. இப்ப என்ன நடக்குது? ஆண்டவர் சொல்றாரு, மழை பெய்ய போது. என்ன பெய்ய போது? என்ன பெய்ய போது? மழை பெய்ய போது. இப்ப நோவாக்கு 3 பயணங்கள், சாம், காம், யாவே. எத்தனை பயணங்க? சாம், காம், யாவே. 3 பயணங்கள். 3 பயணம் கல்யாணம் பண்றாங்க. அவங்களுக்கு 3 ஆளுக்கு ஒரு பொண்டாட்டி. ஒரு ஆமென் சொல்லலாம் இருக்கும். மொத்தம் எத்தனை பேர் சொல்லலாம் இருக்கும்? வேலைக்குள்ள போனது 8 பேர். வேலைக்குள்ள போனது 8 பேர். இப்ப நோவாவை சேர்க்கலாம் எத்தனை பேர்? 7 பேர். நோவாவை சேர்க்கலன்னா 7 பேர். வேலைக்குள்ள போனது 8 பேர். நோவாவை சேர்க்கலன்னா 7 பேர். நோவா பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. நோவா யாரை குறிக்கிறது? பரிசுத்த. என்னடா கை வைக்கிறீங்க? நோவா பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. நல்ல கவனிங்க. நோவா பரிசுத்த ஆவியானவர். அப்ப நோவாவை சேர்க்கலன்னா 7 பேர். நோவா சேர்க்கிற பேரு 7 பேர். அப்ப 7 பேர். 7 சொல்லும் போது முழுமை என்று அர்த்தம். 7 என்ன அர்த்தம்? முழுமை. அப்ப 7 பேர் உள்ள நுழையலாம், பேழைக்குள்ள நுழையலாம். 7 சந்ததி, 7 நூற்றாண்டு, 7 சந்ததி, 7 நூற்றாண்டு முழுமை உள்ள போகும். முழுமை என்ன செய்யுது? தம்பி சவுண்ட் நல்லதா இருந்துச்சு. இங்க அடிக்குது, இது அடிக்குது. ஒரு லைட்டா போடு. பிரேஸ் கால். சரி, 7 முழுமையாக உள்ள போறாங்க. நல்ல கவனிங்க, நல்ல கேளுங்க. 7 முழுசா உள்ள போறாங்க. அப்ப உள்ள போகும்போது பேழைக்குள்ள போறாங்க. பைபிள் வசனம் சொல்றது, கர்த்தர் கதவை அடைத்தார். யார் கதவை அடைச்சாவா? சொல்லுங்க, யார் கதவை அடைச்சா? கர்த்தர் கதவை அடைச்சார். அப்ப கர்த்தர் பாருங்க, ஆண்டவர் ரொம்ப டெக்னிக்கா விளையாண்டாரு. நோவா கிட்ட சாவி கொடுக்கல. நோவா கிட்ட என்ன செய்யல? சாவி கொடுக்கல. ஏன் நோவாட்ட ஆண்டவர் சாவி கொடுக்கல அப்படின்னா, பிள்ளைகள் கத்துவான், மச்சான் கத்துவான், டக்குனு நோவா திறந்து உள்ள வாடான்றாருன்னா, அதனால ஆண்டவர் சொன்னார், கொடுத்த டைம் எல்லாம் போதும், சாவி நான் வச்சிருக்கிறேன். கர்த்தர் கதவை அடைச்சிட்டார். நல்லா கேளுங்க, கர்த்தர் கதவை திறந்திருக்கிற போதே உள்ள வந்துடணும். கர்த்தர் கதவை அடைச்சார்னா வாய்ப்பே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் கதவை அடைச்சிட்டாரு. கர்த்தர் கதவை அடைச்சிட்டாரு. பேழை உயர்த்தப்பட்டது. பேழை என்ன ஆயிடுச்சு? உயர்த்தப்பட்டது. அதுக்கு பேர் தான் ரட்சர். அதுக்கு பேர் என்னது?
அப்ப அந்த 7 பேரும் 7 நூற்றாண்டும் 7 கோத்திரங்கள். இப்ப சயின்டிஸ்ட் சொல்லலாம் பூமி பல வருஷமா இருக்கு, ஆயிரம் வருஷம். பட் according to the Bible, பிப்ளிக்கலா பூமி எத்தனை வருஷம்னா அவங்க சொல்றாங்க 7000 வருஷம்ன்றாங்க. எத்தனை வருஷம்? பைபிள் பிரகாரம் எத்தனை வருஷம் சொல்லுங்க பார்ப்போம். பைபிள் பிரகாரம் எத்தனை வருஷம்? 7000 வருஷம். 6 முடித்து 7 வருகிற நிறைவு வந்தாச்சு. நம்ம எல்லாரும் நாம் எல்லாரும் இவர்களுடைய சட்டத்தை கேட்டு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இணைக்கப்படலாம். அதனால சொன்னேன், உங்களுக்கு ஆவியானவருடைய அபிஷேகம் தேவை. ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னா அவன் பரலோகத்துக்கு போகவே முடியாது. அப்ப ஆவியானவர் நான் நிரப்பப்படும். You need the power of the Holy Spirit. You need the gift of the Holy Spirit. You need the Holy Spirit. அப்ப ஆவியானவரை எனக்குள்ள வாங்க, ஆவியானவரை என்னை நடத்துங்க, ஆவியானவரை நீங்க வேணும்னு சொல்ல போது பேழைக்குள்ள போறோம். பேழைக்குள்ள நோவா இருந்தாரு, ஜன்னம் வற்றி போயிடுச்சு. கர்த்தர் நோவாவை நினைவு கூர்ந்தார். 8:1 ஆதியாகமம் 8:1 கர்த்தர் நோவாவை நினைவு கூர்ந்தார் அப்படி சொல்றது. ஜன ஆண்டவர் புயல் காற்று வீச செய்தார். ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண, ஓவரா போட்டடி. சரி, கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். கர்த்தர் நினைவு கூர்ந்த உடனே நல்ல கவனிங்க, நோவா வெளியே வரார். வெளியே வந்தோன்னு புதிய வானம் புதிய பூமி. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவார்கள்? சோ இந்த சம்பவத்தை நீங்க கவனிங்க. நான் ஏன் உங்களுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட கூட பேசுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? அப்ப நோவா பேழைக்குள்ள வெளியே வரார். யாரு ஜனங்க? அந்த 7 பேர் யார் கூட வரா? நோவாவோடு கூட வெளியே வரா. நோவாவோடு கூட வெளியே வரும்போது புதிய வானம் புதிய பூமி எல்லாம் புதுசா. இதுதான் நடக்க போறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? அத கவனிங்க. அந்தி கிறிஸ்து வரப்போறார். அந்தி கிறிஸ்து வந்த உடனே யாரோ சிங்காசனத்துல அமருவான். அந்த சிங்காசனத்துல அமருவாங்க. அந்த அமருகிற காலகட்டத்துல ரகசிய வருகை நடக்கும். நம்ம சொல்ல பார்ப்போம் ரகசிய வருகை. அப்ப அந்த ரகசிய வருகையில ஒரே நொடிக்குள்ள ஆண்டவர் பூமிக்கு வர மாட்டார். மகாராஜா இயேசு எங்க வர மாட்டாரு? பூமிக்கு வர மாட்டாரு. எக்கால சத்தம் கேட்கும். மணவாளன் எங்க வானத்திலே துடிப்பார். எக்கால சத்தம் கேட்கும். நம்ம எல்லாரும் ஒரே துடிப்போம். எடுத்துக்கொள்ளப்படுவோம். நம்புற மட்டும் ஒரு ஆமென் சொல்லலாம் இருக்கும். உங்களுக்கு டவுட் தான் போனா அப்படின்னு பரவாயில்ல, எல்லாரும் எடுத்துக்கொள்வாங்க. அப்ப ஆண்டவர் நம்மளை எடுத்துக்கொள்வார். அப்ப தேவன் நம்மளை எடுத்துக்கொள்வார். 7 வருஷம் எங்க இருக்கும்? பரலோகத்துல இருக்கும். 7 வருஷம் எங்க இருக்கும்? பரலோகத்துல இருக்கும். 7 வருஷம் சாத்தான் ஆட்டி பிச்சு எடுத்துருவான். எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடுவான். 3.5 வருஷம் நல்லா இருப்பான். அப்புறம் 3.5 வருஷம் அவன் புத்தியை காட்டுவான். அன்வாய் ராமே சொல்லலாம், நல்ல புத்தியை காட்டிடுவான். ஆரம்பிக்க வரும்போது பார்த்த சையா கண்ட்ரோல் நீ சரியா கண்ட்ரோல் சொன்னவன் இன்னைக்கு நம்மள போட் பண்ணி இருக்கான். சோ அதனால இதை விட மோசமானவன் சாத்தான். ரொம்ப சாத்தான். இப்ப பாருங்க, அந்த மை டிஜிட்டல் ஐடி வந்துருச்சு. 15ஆம் தேதி நீங்க அதை போட்டு ஆகணும். இவர் கண்ட்ரோல் உங்க மூவ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. உங்க பணத்தை நீங்களே என்ஜாய் பண்ண முடியாது. நீங்க இந்திய வெளிநாட்டுக்கு போக முடியாது. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவான். காசை கண்ட்ரோல் பண்ணுவான், அது கண்ட்ரோல் பண்ணுவான், இது கண்ட்ரோல் பண்ணுவான், என்னென்னமோ கண்ட்ரோல் பண்ணுவான். 7 வருஷம் மக்களை வாட்டி எடுத்துருவோம். வாட்டி முடிஞ்ச பிற்பாடு என்ன நடக்கும்? என்ன நடக்கும் அப்படின்னா பைபிள் தெளிவா சொல்றது. 7 வருஷம் முடிஞ்சதும் நம்ம ஆண்டவரோடு எதுக்கு வருவானா? இந்த அந்தி கிறிஸ்துவோடு கூட பிசாசின் சிந்தனைகளோடு கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் யுத்தம் செய்யும். அந்த யுத்தத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் செய்வாங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இந்த பூமியை முழுசா அழிச்சிருவாரு. இந்த பூமி அந்நாளில் வானம் வெந்து அதையும் பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். பூமி எல்லாம் வானம் எல்லாம் எரிஞ்சு உருகி போய் வானம் எல்லாம் போராடாயம் எல்லாம் போய் ஆண்டவர் எல்லாத்தையும் அழிச்சு பிசாச நல்ல கவனிங்க. சாத்தான ஒருபோதும் கர்த்தர் அழிக்க மாட்டார். பக்கத்துல சாத்தான ஒருபோதும் அதை செய்ய மாட்டார், அழிக்க மாட்டார். அவனை சிறையில போடுவார் தவிர சாத்தான ஒருபோதும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? அழிக்க மாட்டார். ஆமா, என்ன கவனிங்க. சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க. பாத்தீங்க எத்தனை பேர் அப்பாடி போ சாத்தானே, சாத்தானே நான் உன்னை பாதாளத்துக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வசனத்தைபடி ஜெபிக்கணும். பிசாசை நீங்க கட்டலாம், ஆனா பிசாசை நீங்க பாதாளத்துக்கு அனுப்ப அதிகாரம் கிடையாது. அப்ப ஆண்டவர் அவனை அனுப்பி நரகத்துல அனுப்பி ஜெயில அனுப்பி அவனை கட்டிடுவாரு 1000 வருஷம். அதுதான் பைபிள் சொல்லுது. எத்தனை வருஷம்? 1000 வருஷம். 1000 வருஷம் மஜாவா இருக்கும். 1000 வருஷத்துக்கு பிற்பாடு எனக்கே தெரியாது.
ஏன்னா பைபிள் அது வரைக்கும் தான் போயிருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப 1000 வருஷம் ஆண்டவரோட கூட இருப்போம், ஆண்டவரோட கூட என்ஜாய் பண்ணுவோம், ஆண்டவரோட கூட ஒரு மகிழ்ச்சியான இந்த பூமி புதுப்பிக்கப்படும். இந்த பூமி என்ன ஆகுமா? ஏன்னா மனுஷனுடைய குடியிருப்பு பரலோகம் அல்ல, மனுஷனுடைய குடியிருப்பு இந்த பூமி தான். இந்த பூமிக்காக மனிதரை கட்ட நியமிச்சிருக்கிறார். சோ ஆண்டவர் இந்த பூமியை அழிச்சு குடும்பத்தை உருவாக்கி இது பரலோகமாய் கட்டளை மாற்றி ஆண்டவர் இதுல தேவன் நம்மை கொண்டு வருவார். சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப 7 வருஷம் டெம்பரவரி தான், நிரந்தரமா கட்டளைக்கு நம்மள திரும்ப ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து நம்மளை வாழ வைப்பார். சொல்ல பைபிள் நல்லா நீங்க வாசிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? நல்ல சத்தமா சொல்லுங்க. இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நோவா வெளியே வராரு, வானவில் இருக்கு, பெரிய வானவில். ஆண்டவர் உடன்படிக்கை பண்றார். நோவா என்ன பண்றாரு? நான் உன்னோட கூட என்ன பண்றேன்? ஒரு உடன்படிக்கை பண்ற சொல்லி வானவில் எடுத்து அடிச்சாரு. அதான் ரெயின்போ. அதாவது ரெயின்போ. இந்த ரெயின்போல 7 வர்ணங்கள் இருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு ரெயின்போல என்ன வர்ணங்கள்? 7 வர்ணங்கள். எல்லாம் கரெக்டா பார்க்காம சொல்லுங்க பார்ப்போம். சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, நீலம், அப்புறம் என்னது? இண்டிகோ, அப்புறம் கடைசியா பர்பிள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். 7 வர்ணங்கள் இருக்கு. டக்கு 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 சொல்லுங்க. சிவப்பு என்றால் இயேசுவின் இரத்தத்தை குறிக்கிறது. ஆரஞ்சு என்றால் ஒப்புரவாதம் குறிக்கிறது. வசனத்தை எழுதுங்க. உங்களுக்கு எத்தனை பேர் வசனம் வேணுமோ நீங்க எழுதிக்கோங்க. சிவப்பு என்றால் லேவியாகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லேவியாகமம் லெவிட்டிகஸ் chapter 17 verse 11. லெவிட்டிகஸ் chapter 17 verse 11. லெவிட்டிகஸ் 17:11. டக்கு 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 அந்த வசனத்தை எழுதிக்கொள்ளுங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எரேமியா 23:6. எரேமியா 23:6. சரி, சிவப்பு என்றால் ஜீவன் என்று அர்த்தமா? ரத்தத்துல என்ன இருக்கா? ரத்தத்துல ஜீவன் இருக்கு. ஆகவே இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகள் மீட்கப்படுகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு பல முறை சொல்லிக்கிறேன். ஆண்டவர் கொடுத்துட்டு என்ன சொன்னாரு? இனி ஜலத்தினால் மக்கள் என்ன பண்ண மாட்டேனாரு? அழிக்க மாட்டேனார். சுனாமி வந்துச்சா இல்லையா? நிறைய சுனாமி வந்துச்சு, அழிஞ்சு போச்சு. அப்ப நமக்கே டவுட் தானே, என்ன ஆண்டவர் சொன்னீங்க, சுனாமி போட்டு அடிச்சு எடுக்கிறீங்க, நம்ம படிச்சுட்டு இருக்கோம், அங்கங்க ஆண்டவர் போய் சொல்ல. இல்ல இல்ல, ஆண்டவர் தெளிவா கர்த்தர் பேசுறார். தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு நோவா, இனி ஜலத்தினால் அழைக்க மாட்டேன். எப்ப அழைக்க மாட்டேன்? இதெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணா, இதெல்லாம் இவங்க கடைபிடிச்சா அப்பதான் அழைக்க மாட்டேன் சொல்லி ஆண்டவர் சீக்கிரட்டா வேதத்துல கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அதுதான் பைபிளை படிக்கும்போது சும்மா படிக்க கூடாது. சும்மா நீங்க வந்து அது இதுன்னு நினைக்க கூடாது. எல்லாத்துக்கும் பைபிள் அர்த்தம் கொடுக்குது. ஆமென் சொல்லுவாங்க. நீங்க ரெயின்போவை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த தோற்றம் வரணும். ஒரு ஆமென் சொல்லுவா இருக்கும். சரி கவனிங்க. சிவப்பு என்றால் இயேசுவின் ரத்தம். ஒரு ஆமென் சொல்லுவா இருக்கும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களில் இருந்து நம்மை சுத்திகரிக்கும். எல்லாத்துக்கும் இலக்கான ரத்தம் அல்ல, அவருடைய சொந்த ரத்தத்தினாலே தேவன் நம்மை மீட்டு எடுத்தார். ஆமென் சொல்லுவாங்க. So through the blood of Jesus we got salvation. Orange என்றால் ஒப்புரவாதம் என்று அர்த்தமா? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கொலோசியர் 1:20. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16. Amen. Praise God. சரி, கடகடன்னு எழுதுறீங்க. சகரியா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சகரியா 4:11. சீக்கிரம் சகரியா 4:11. சகரியா 4:11. சரிங்களா? சரி, முதலாவது சோப்பு என்ன சொன்னா? இயேசுவின். சொல்லுங்க, சோப்பு என்ன? இயேசுவின் ரத்தம். ஆரஞ்சு என்னது? ஒப்புரவாதம். அப்ப இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக நீங்க தூரமா இருந்த நம்மள அவரை அப்பா பிதாவின் கூப்பிட கர்த்தர் நமக்கு குற்றச்சாட்டு கொடுத்தார். அப்ப இயேசு ரத்தம் சிந்தினா நம்ம அவர் பிள்ளையா மாறி இருக்க முடியாது. இயேசு நம்ம ரத்தம் சிந்தினாலதான், ஏசப்பா நமக்காக மரிச்சனாலதான், ஏசப்பா நமக்காக அடி வாங்கினாலதான் அவர் மேல் ஆக்கினை தீர்ப்பு. ஏசாயா 53ஆம் அதிகாரம் அழகா சொல்கிறார். அவர் மேல் என்னடா? ஆக்கினை தீர்ப்பு. அந்த ஆக்கினை எல்லாத்துடைய பாவத்தை ஆண்டவர் ஒரு மனிதன் அங்க சுமந்து ஆண்டவர் சிலுவையில வெற்றி சிறந்தனாக தகுதி இல்லாத நம்மளை அவரை பார்த்து அப்பான்னு கூப்பிட மாட்டார். இஸ்ரவேல் நீங்க போனீங்கன்னா கடவுளை பார்த்தீங்கன்னா கூப்பிட மாட்டான், அப்பான்னு கூப்பிட மாட்டான். எல்லோஹிம் அப்படின்னு அப்படின்னு சொல்லணும்.
பயப்படுவாங்க தேவனை கூப்பிட. ஆனா நமக்கு என்ன ஒரு பெரிய கிருபை, தேவ பிள்ளைகளை அப்பான்னு கூப்பிட ஆண்டவர் தூரமா இருந்த நம்மள இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, சமீபமாக இயேசுவின் ரத்தத்துல கொண்டு வருகிறார். இப்ப இயேசுவின் ரத்தத்தை கழுவப்படணும், நீல ஆரஞ்சு என்று சொன்ன உபரவாதம். அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் என்ன பண்றாரு, எல்லோ நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறார், வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல எல்லோ அப்படின்னு போட்டு மஞ்சள் அப்படின்னு போட்டு நீங்க சிக்கிச்சான் போறாங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், யோவான் 8:12, யோவான் 8:12, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 1 Peter chapter 2 verse 9, 1 Peter, John 8:12, 1 Peter 2:9, 1 Peter 2:9, Revelation வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 21-23, Revelation 21-23, the book of John chapter 12 verse 46, book of John chapter 12 verse 46, யோவான் 12:46, ஏசாயா 9:12. ஆமென் சொல்லுவாங்க. ஓகே, ஆண்டவர் நம்மளை வெளிச்சத்துக்குள்ளே கட்டல் கொண்டு வருகிறார், அபிஷேகத்துக்குள்ளே கட்டல் கொண்டு வருகிறார். வெறும் நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறது மட்டுமல்ல, அடுத்த கலர் என்ன, பச்சை கலர். எல்லாம் சொல்ல பச்சை கலர். பச்சைன்னா செழிப்பு. ஆமென் சொல்லுவாங்க. See, கிறிஸ்தவ வாழ்க்கை is a process. ஆமென் சொல்லுவாங்க. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இங்க புரிஞ்சவங்க மட்டும் கை உயர்த்தி ஆமென் சொல்லுவாங்க. சொல்லுங்க ஹalleluya. Christian life is a progress and a process. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டெப் பை ஸ்டெப். பாவியா இருந்தோம், அவர் ரத்தத்தினால் நம்மளை கழுவினார், ரத்தத்தினால் கழுவின பிறகு அவர் அப்பான்னு கூப்பிட வச்சார். என்ன கூப்பிட வச்சாரு சொல்லுங்க, அப்பான்னு கூப்பிட வச்சாரு. அதுக்கு பிற்பாடு தேவன் நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறார். அதெல்லாம் anointing ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க. தேவன் நம்மளை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வரார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க வெளிச்சம். சொல்லுங்க பாருங்க, சத்தமா சொல்லுங்க வெளிச்சம். சத்தமா சொல்லுங்க வெளிச்சம். எல்லாம் சொன்ன வெளிச்சம். அப்ப வாழ்க்கையில வெளிச்சம் வந்தவருக்கு அது செழிப்பு வருது. என்ன வருகிறது, செழிப்பு வருது. சங்கீதம் 23:2, அவர் புல்லோடு அலங்கலை அமர்ந்த தண்ணீரை கண்டல் கொண்டு போய் நம்மளை விடுகிறார். புல் என்ன கலர், பச்சை கலர். ஒரு அமைச்சர் சொல்லவா இருக்கும். சரி வாசிங்க, எழுதுங்க. டைம் ஆயிடுச்சு. 34:10, சங்கீதம் 34:10, சங்கீதம் 34:10, எபேசியர் 1:3, எபேசியர் 1:3. கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியம், கவனமா நீங்க கேட்கணும். நம்ம பச்சை செழிப்பு என்ற தேவன் நம்மளை கொண்டு நிறுத்துகிறார். ஆமென் சொல்ல பார்ப்போம். இப்போ நான் ஏன் முதலாவது சொன்னா இயேசுவின் சத்தமா சொல்ல, முதலாவது என்ன, இயேசுவின் ரத்தம். இரண்டாவது என்ன சொன்னேன், உத்தரவாதம். மூன்றாவது என்ன சொன்னேன், வெளிச்சம். நான்காவது என்ன சொன்னேன், பச்சை. அப்புறம் நீலம். என்ன சொல்லுங்க, நீலம். சங்கீதம் 25:5, சங்கீதம் 25:5, ஏசாயா 10, நீலத்துக்கு வசனம் இல்லை, நீலத்துக்கு வசனம் இல்லை. சங்கீதம் 25:5, ஏசாயா 10:27, ஏசாயா 10:27, மத்தேயு 25:4. நீலம் எது குறிக்கிறது என்றால் அபிஷேகம். என்ன சொல்ல, அபிஷேகம். உங்க கனவுல நீங்க நீலம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்க அபிஷேகம் பண்ணுவாங்க. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. அப்ப சிவப்புனா என்ன சொல்லுங்க பாப்பா, நீங்க மறக்க கூடாது. சிவப்புனாலே சரி இயேசு ரத்தம் யார் சொல்ல, விசுவாசம் தான் சொல்றாரு. எல்லாரும் வாய் சொல்ல சிவப்புனாலே. சரி, அதுக்கு பிறகு இயேசு ரத்த கழுவுற பிற்பாடு தூரமா இருந்த நம்மள அவன் அப்பா பிதாவை கூப்பிட ஒப்புரவார். அதுக்கு பிற்பாடு என்னது, மஞ்சள். ஆண்டவர் நம்மள இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வராரு. அவருடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறுது. அதுக்கு பிற்பாடு தேவன் நம்மளை பச்சையாய் ஆசீர்வதிக்கிறார். இப்ப ஆண்டவர் அபிஷேகம் முகங்களை முடிவெடுக்கும். ஆமென் சொல்றார். The anointing come upon you. Every yoke will be broken in the name of Jesus. You know why you need the anointing of the Holy Spirit? When the anointing of the Holy Spirit comes upon you, no matter how many yoke that you are upon your life, God will break it immediately. ஆவியானவர் உனக்குள்ளே வரப்போகிறது. அபிஷேகம் உனக்குள்ளே வரப்போகிறது. தேவனுடைய பிரசன்னம் உனக்குள்ளே வரப்போகிறது. எவ்வளவு பெரிய பாரமான சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் அதை உடைத்து கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகள் அபிஷேகம் இல்லாமல் வாழக்கூடாது. நான் உண்மை ஒன்று சொல்றேன், சாப்பாடு இல்லாம வாழலாம், அபிஷேகம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழக்கூடாது. ஆனால் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவன் ஆண்டவராக இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா, நான் தப்பா சொல்றேன், இந்து மார்க்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க தெய்வத்தை அபிஷேகம் பண்ணுவாங்க. ரொம்ப அபிஷேகம், பால் அபிஷேகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா?
கேள்விப்பட்ட ஒன்றும் இப்படி ஆட்டுங்க, இல்லாடி இப்படி ஆட்டுங்க, ஏதாவது ஒன்று கேள்விப்பட்டிருக்காங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, நம்ம யாருங்க தெய்வத்தை அபிஷேகம் பண்றது? ஒரு மனுஷன் தெய்வத்தை அபிஷேகம் பண்ணா அவன் தெய்வத்தோட பெரியவன் ஆயிடுவான். டபுளே இம்பாசிபிள். தெய்வம் தான் நம்மளை அபிஷேகம். தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? நம்ம தேவனை அபிஷேகம் பண்ணல, அவரை ஆவினாலே தேவன் நம்ம நிரப்புகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆவியானவர் என் மேல் சொல்லுவார்கள். அபிஷேகம் என் தலையில, ஆவியானவர் எனக்குள்ள. அபிஷேகம் அல்ல, பைபிள் சொல்ற அபிஷேகம் என் தலையில, ஆவியானவர் எனக்குள்ள. ஆமென் சொல்லுவாங்க. அப்ப ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா, ஆவியானவர் நம்மளை தொட்டுட்டாருன்னா, when you feel by the spirit of God, எத்தனை பேர் எழுதுங்கள் என்றால் ஒரு சன்செட் 1000 பேர் கொல்ல முடியும். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. சாத்தியமே இல்லை. சாம்சன் ஒரு கழுதையுடைய தாடி எடுத்து 1000 பேர் கொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஆனாலும் ஆவியானவர் வந்துட்டாருன்னா அந்த ஆவியானவர் வந்துட்டாருன்னா அவர் நம்ம நடத்துகிற பாதை வித்தியாசமா இருக்கு. அதான் சொல்றேன், வெளிச்சமான ஒரு இடத்துக்கு, ஒரு பிரகாசிக்கிற இடத்துக்கு நீங்க வர முடியும். Lightness. When you get the light of God, you will be prosperous. And already one will prosper. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, ஆவியானவர் வரங்களினாலே கர்த்தர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். எத்தனை ஆமென் சொல்லுங்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. So from the darkness to light, from light to the blessing, from the blessing to the anointing of the Holy Spirit, raise up indigo. Amen சொல்லுங்க. Indigo means rapture. Amen சொல்லுங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆதியாகமம் indigo கருநீலம், தமிழ்ல கருநீலம் சொல்லுவாங்க. indigo. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆதியாகமம் 5:29. எபேசியர் 4:30. எபேசியர் 4:30. எபேசியர் 4, யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சரி, இதெல்லாம் லெக்சர். இப்ப லெக்சர்ல நம்ம போயிட்டோம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அது சொல்ற லெக்சர் போயிடுச்சு. இப்ப கடைசியா பர்பிள். பர்பிள் என்றால் ராஜரீகம் என்று அர்த்தம். கிங்ஷிப் என்று அர்த்தம். ரெவலேஷன் chapter 20 verse 4. கண்டுபிடிங்க. ரெவலேஷன் chapter 20 verse 4. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். முடிச்சுங்க. இப்ப கவனிங்க. இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஆமென் சொல்றாங்க. Oh Lord, I pray that the anointing flow from this place. ஆவியானவர் மனதிலே கடந்து வருவதாக. ஆவியானவர் வெளிப்படை படுவீராக. ஆவியானவர் வசனத்தை நடத்துவீராக. நீங்க ஒவ்வொரு முறை ரெம்போவை பார்க்கும்போது மழை பெய்யுதுல அதான் ரெம்போ அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க வானவில பார்க்கும் பொழுது நான் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டேன், நான் பாவி அல்ல, அவர் அதுக்கு பிறகு ஆண்டவர் பாவியாக இருந்த என்னை அவர் அப்பா பிதாவை கூப்பிட வைக்கிறார். அவர் அப்பா கூப்பிட தேவன் நம்மளை வெளிச்சத்துக்குள்ளே நடத்துகிறார். நான் இருள வாழ்ந்த இருள நடந்தேன். ஆனால் இயேசுவின் ரத்தம் என்ன வந்தபடியினால் எனக்குள்ள இருள் விலகி போயிடுச்சு. எனக்குள்ள வெளிச்சம் வந்தது. வெளிச்சம் வந்தவரை தேவன் நம்மளை சீக்கிரம் ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவு நாள் போராட்டம் வந்தாலும் இயேசுவை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டு. இயேசுவை நம்புகிற பிள்ளைகளுக்கு பலம் உண்டு. இயேசுவை நம்புகிற பிள்ளைகளுக்கு சகாயம் உண்டு. இயேசுவை நம்புகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். அதுக்கு பிற்பாடு பைபிள் சொல்லுது, ஆண்டவர் நம்மை அபிஷேகத்தினால் நடத்துவார். அதாவது இயேசுவை 10:27 அபிஷேகம் முகங்களை மூடியடிக்கும். ஒரு மனிதனுக்கு ஆவியானவர் வந்துட்டார். ஒரு மனுஷனுக்கு அபிஷேகம் வந்துருச்சு. ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சார்னா நான் சொல்றேன், நீங்கள் தனிப்பட்ட ஆளல்ல, உனக்குள்ளே இயேசு உனக்குள்ள ஆவியானவர் உன் பக்கத்திலே வைப்பார். பிசாசை நீ ஜெயிப்பார். சர்ப்பங்களை மிதிப்பார். வேதங்களை மிதிப்பார். சாவுக்கு எதிராக எந்த காரியமோ அதை உன்னை அணுகாது. நான் உனக்குள்ளே கர்த்தர் எதவர் ஆமென் சொல்லுவாங்க. ஆவியானவர் இல்லாதவங்க தான் அங்கனைப்பாங்க. ஆவியானவர் இல்லாதவங்க தான் பாரம்பரியத்தில் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆவியானவர் இல்லாதவங்க தான் சதாச்சாரத்தில் இருப்பாங்க. ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாங்கன்னா எல்லாத்தையும் வளர்ச்சி கொண்டுருவாங்க.
நமக்கு சர்ச்சுக்கு போகாம இருக்க முடியாது, ஆராதிக்காம இருக்க முடியாது, துதிக்காம இருக்க முடியாது, சுபிக்காம இருக்க முடியாது, உணர்ந்தால் போடாம இருக்க முடியாது. ஆவியானவர் பேசுவார், ஆவியானவர் பேசுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போகிறேன், பரிசுத்த ஆவியார் அனுப்புகிறேன். அந்த பரிசுத்த ஆவியான உங்களை சகல சக்திகளுக்குள்ளே அவர் நடத்துவார். ஆவியானவர் உங்களை ஃபேமஸ் ஆக்குவார், ஆவியானவர் உங்களை ஃபேமஸ் பண்ணுவார், ஆவியானவர் சகல சக்திகளுக்குள்ளே நடத்துவார், ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஏன் என்ன சொல்றேன், சின்ன வயசுல இருக்கும்போது, வாலிபலா இருக்கும்போது எங்களுக்கு யூத் கேம்ப்லாம் நம்ம போவோம். அப்ப அந்த யூத் கேம்ப் நம்ம போகும்போது நிறைய ஊழியர்கள் வருவாங்க, நிறைய ஊழியர்கள் வருவாங்க. அப்பதான் வாட்ஸ்அப்ல ஒன்றுமே கிடையாது. ஆனா இவங்களும் ஆவியானவன நிரப்பப்பட்டு இருப்பாங்க. பயங்கரமா ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்துல ஜாமுவான் பவர்ஃபுல் மேன் ஆஃப் காட் அப்படின்னா பார்த்தா அந்த 4 பேர் எனக்கு தெரிஞ்சது. நான் வெளியே இருக்கிறேன். ஆமா, டேனியல் பூபாலன் ராஜ் ஒரு பாஸ்டர் இருந்தார். எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியாது? டேனியல் பூபாலன் ராஜ் ஒரு பாஸ்டர் இருந்தார். ரேமா சர்ச் சென்ட்ரல் வச்சிருக்காங்க. அந்த தேவ மனுஷன் ஒரு நாள் பந்தி வந்திருக்காரு. அந்த தேவ மனுஷன் அவர் கண்ணாடி போட்டுருவாரு. அந்த கண்ணாடியை இறக்கி தூக்கி பார்ப்பாங்க. எங்கெல்லாம் பேய் வரும் தெரியாது. அவருக்குள்ள இருந்த அபிஷேகம் விசுவாசங்களை திறத்துகிற அபிஷேகம். அவருடைய பாப்பாரு முளைப்பாரு பேய்கள் அந்த மனுஷனுக்கு தேவ கிருமிகள் கொடுக்கிறார். அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா போஸ்ட் பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேப்ரியல் ஜெபனார். அந்த கேப்ரியல் ஜெபனார் பாஸ்டர் நிறைய விசுவாசங்களை வளர்க்கிறார், நிறைய பேய்கள் ஓடப்பட்டார், நிறைய அபிஷேகம் சென்ட்ரல் மெத்தடிஸ்ட் சர்ச்ல ஒரு ரிவைவலை நடந்தது. அந்த நாட்கள் ஊழியர்கள் எல்லாம் போவாங்க சென்ட்ரல் மெத்தடிஸ்ட் சர்ச்ல, டிஎம்சி சென்ட்ரலுக்கு போவாங்க. அந்த காலத்துல இப்ப அந்த காலத்துல கேப்ரியல் மூலியமாக விளக்குறார். இதை நம்ம பார்க்கிறோம். டேனியல் பூபாலன் மூலியமாக விளக்குறார். அப்புறம் மேனன் மூலியமாக விளக்குறார். அதுக்கப்புறம் ஜான் கனவதி மூலியமாக விளக்குறார். ஆண்டவர் இந்த தெய்வ ஊழியக்காரர்கள் அந்த நாட்களை கண்டு பயன்படுத்துகிறார். போன் கிடையாது, பேஸ்புக் கிடையாது. நம்ம ஈர்ப்போடு இருக்கிறோம். இந்த பேருங்க நாம் தேவையில்லை. நம்ம ஈர்ப்போடு இருப்போம். இந்த ஊழியக்கான கட்டை பயன்படுத்துகிறார். அப்புறம் நேசன் நாராயணனை கட்டை பயன்படுத்துகிறார். ஊழியர்களை கட்டு அவைப்போது போன் கிடையாது, பேஸ்புக் கிடையாது. ஆனா ஆவியானவர் நடத்த ஆரம்பிச்சார். ஆவியானவர் வெளியே கொண்டு போக ஆரம்பிச்சார். ஆவியானவர் நம்ம If you want to be famous, you need the Holy Spirit. If you want to be top, you need the Holy Spirit. If you want to be famous, I tell you again, you need the Holy Spirit. That Holy Spirit come upon you. யாரை எப்படி எதனை இன்ப பற்றியோ அதில் ஆண்டுகளுக்கு தேவையில்லை. ஆனால் ஆண்டுகளை உயர்த்துவோம், உன்னை அபிஷேகம் பண்ணி எல்லாரும் அறியப்பட்டுள்ளோம். கர்த்தருடைய பெரிய சாதியாக ஆமென் சொல்லுவார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. சக்தி மசாலா எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? சக்தி மசாலா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சக்தி மசாலா இந்தியாவில் ஃபேமஸ். ஒரு சின்ன கிராமத்தில் ஆரம்பிச்ச ஒரு பிஸ்னஸ். இஸ் நாட் a man of God. ஒரு சின்ன கிராமத்தில். ஆனால் கொஞ்சம் கடையை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு முறை அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். எப்படி இவ்வளோ டெவலப் ஆகி வெளிநாட்டில் அவர் ஒரே ஒரு வார்த்தை டக்குன்னு சொன்னார், ஹோலி ஸ்பிரிட். அவர் கடையை ஆரம்பிச்சா நான் ஜெபம் ப்ரே 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 லஞ்ச் டைமில் ப்ரே, சாயங்காலத்தில் ஜெபம், எல்லா இடத்துலையும் ஜெபம். ஒரு கிராமத்தில் இருந்தவர் எனக்கு அவருடைய ப்ரோடக்ட் உலகம் முழுவதும் அப்படி இருக்கிறாரு. லண்டனுக்கு போகிறேன், சக்தி மசாலா இருக்கு. இன்னும் மலேசியா இருக்கு, சக்தி மசாலா இருக்கு. எல்லா இடத்துலையும் ஏன் Holy Spirit. When Holy Spirit come upon you, your business will develop. ஆவியார் அவங்க கூட வந்தா உங்க பிசினஸ் டெவலப் ஆகும், உங்க வேலை டெவலப் ஆகும், நீங்க டெவலப் பண்ணுவீங்க, குடும்பம் ஆசைப்பட்டு. அதனால அந்த கடைசி நாள் யார் உங்க கூட இருக்கிறாங்க இல்லையோ ஆவியானவர் வந்த பிற்பாடு ரகசிய வரைக்கும் நம்ம போகணும். ரகசிய வரைகளை போன பிற்பாடு நம்ம துணி பயப்படுத்தமா வருவோம். அப்படிப்பட்ட விஷயம் சொல்லுங்க. அதுதான் ரெம்போ. அதுதான் அது ரெம்போ. ரெம்போ சும்மா பார்க்க கூடாது. அந்த ரெம்போல அர்த்தம் இருக்கு. You are called as a king and priest. You are the most anointed person in the entire earth. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உனக்கு தனி அழைப்பு இருக்கு, தனி கிருபை இருக்கு.
அந்த கிருபை இழந்துடாத, அந்த அபிஷேகத்தை இழந்துடாத, வல்லமை இழந்துடாத. இந்த கடைசி நாட்களில் God has called you with a purpose. God has brought you here with a purpose. ஆண்டவர் ஒரு தரிசனம் இல்லாம கர்த்தர் சும்மா ஒன்னே லைனா ஜூடா கொண்டு வர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? என்னுடைய முழங்கால் ஜெபமே அதுதான். கடைசி காலத்துக்காக கர்த்தர் யாரை வச்சிருக்கிறீங்களோ அவர்களுக்கு, கடைசி கால ரிவைவலுக்காக கர்த்தர் யாரை வச்சிருக்கிறீங்களோ அவர்களுக்கு அதுதான் ஆண்டவர் துணை பண்றார். நான் கூட நான் 98 கூட ஒரு சின்ன மாடு ஒண்ணு தெரியும். ஆனா இவங்க எல்லாம் கடையில கை வச்சு சொல்றாங்க. Now I realize I need to imagine in my life. Because when the anointing comes, then I can sustain my life. The one can obviously I cannot sustain. But when the anointing comes, every yoke will be broken. Every yoke will be broken. And it's in the name of Jesus. Stay the way it's going to anoint you. Anoint your life. Anoint your brain. Anoint your brains. You're going to anoint you. You're going to be anointed. No demon can touch you. No devil can touch you. Because the more you are anointed, the more you are anointed, the more you will miss power. But don't focus on power. Focus on anointing the Lord has given upon you. You will go with a great purpose. But the prayer of wonderful power. தேவனோட ஐக்கியத்தில் அவைக்கு சிறப்புகளோட மாற்றத்து போராட்ட மரம் பிரச்சனை மரம் சஞ்சலம் மரம். ஆனால் அந்த பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணாங்க. நீ ஜெயிப்பாய் 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 ஜெயிப்பாய். ஹல்லேலூயா. 5 நிமிஷம் முடிக்க போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அபிஷேகம் நுகங்களை முறியடிக்கும். அபிஷேகம் வேற சதையோடு இறங்கக்கூடாது, எலும்புகளுக்குள்ள இறங்கணும். அப்பதான் அந்த அந்த அபிஷேகம் நமக்குள்ள ஆழமாகி செயல்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? சொல்லுங்க ஹல்லேலூயா. பழங்கால அளவில் முழங்கால அளவில் நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாக ஒரு கிருபை வேண்டும். உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பிப்பது அபிஷேகம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? சொல்லுங்க ஹல்லேலூயா. நீ உடைந்து போயிருக்கியா? உன் எலும்புகள் உடைந்து போயிருக்கா? உன் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கா? உன் எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கா? Just in the anointing, when the Holy Spirit comes, சகல சத்தியத்துக்குள்ளே அவர் உன்னை போதிப்பார். அவர் உன்னோடு கூட இருப்பார். என்ற ஆமென் சொல்லுவார்கள். காலைல ஏன்னு சொன்னேன், Holy Spirit I love you சொல்லுங்க. அவர் ஆவி அல்ல, இஸ் a person. நிறைய பேர் ஹோலி ஸ்பிரிட்னா ஃபயர், நிறைய பேர் ஹோலி ஸ்பிரிட்னா காற்று. இட்ஸ் நாட் எமோஷன், இட்ஸ் a person. When you love him, he will love you back. Call the Holy Spirit. எனக்குள்ள வாங்க. I love you Holy Spirit. பேசி பாருங்க, உங்களை நிரப்புவாரு. உங்க லைஃபே மாறும். உங்க லைஃபே மாறும். எதை பேர் ஆமென் சொல்லுவாங்க? காலைன்னு சொன்னா I love you Holy Spirit. பிரசங்கம் வரதுக்கு முன்னே என் வாயில ஒன்னே ஒன்று சொல்லுவேன், நான் ஒரு முட்டாள் Holy Spirit. எனக்கு அறிவில்லை Holy Spirit. நீங்கள் என் கூட வாங்க. நீங்கள் வந்து என் நாவா பேசுங்க. அவர் தான் பேசுகிறாரு, அவர் தான் நடத்துகிறாரு, அவர் தான் பலப்படுத்துகிறாரு. சோர்ந்து போய் இருக்கும் பொழுது அதையானவரே நீங்கள் போதும். நீங்கள் போதும் Holy Spirit. செல்ல Holy Spirit. பைத்தியகாரமாக பேசுவேன். சாப்பிட்டீங்களா Holy Spirit? நான் கேட்பேன். நீங்கள் கேட்குறவங்க சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கிறீங்க Holy Spirit? என்ன because I treat him as my lover of my soul. The Holy Spirit is the lover of my soul. I love the Holy Spirit so much. I love him. I love him more than my life. அதனால என்ன வந்தாலும், என்ன பாடல் வந்தா, யார் என்ன பேசினாலும் ஆண்டவர் நான் நம்பிக்கை வச்சனால நான் எதிர்ப்பு பேசுவது சீக்கிரம் சூழ்ச்சியும் அதை ஆண்டவரை நேசிக்கிறவரையும் அந்த ஆண்டவர் எனக்காக யாவையும் சொல்லுவார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆவியானவர் வந்தாலே நீங்கள் சாதனை படிப்பீங்க. ஆவியானவர் வந்தாலே நீங்கள் ஜெயிப்பீங்க.
ஆவியானவர் வந்தாலே உங்கள் வாழ்க்கை ஜெயமா மாறும். எல்லாரும் ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். ஆவியானவரே வாங்க சொல்லுங்க எல்லாரும். ரொம்ப கேவலமா சொல்லுங்க, போயிட போறாரு. சரி, நல்ல சத்தமா ஃபீல் பண்ணி சொல்லுங்க. ஆவியானவரே வாங்க 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 வாங்க. ஆமென். ஒரு நாள் கார் ஓட்டிட்டு இருக்கும்போது ரொம்ப உடைஞ்சி போய், இப்போ கார் இல்லை, முன்னெல்லாம் கார் இருக்கும்போது காரை எடுத்துட்டு தனியாக போவேன். எல்லாரும் எங்கே போகிறான்னு. நான் எங்கேயும் போகல, டேட்டிங் பண்ண போகிறேன். யார் கூட? ஆவியானவர் கூட. கார் ஓட்டிக்கிட்டே போயிட்டு, ஆவியானவரை வந்துட்டீங்களா? அந்த ஆவியானவரை ஒரு 7 வருஷம் அப்படி பைத்தியமாக செஞ்சேன். சீரியஸாக 7 years பைத்தியகரமாக. வந்துட்டீங்களா ஆவியானவரே? உட்காந்துட்டீங்களா? ஆவியானவர் எப்படி இருக்கிறீங்க? அப்படியே பேசிக்கிட்டு நல்லா ஏக்கோனை ஃபுல்லாக போட்டு நல்ல காரை ஓட்டிட்டு அப்படியே அந்நிய பாஷை பேசிக்கிட்டே போவேன். ஒரு வாட்டி நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, கர்த்தருடைய படிப்பு போய் சொல்லி எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. ஒரு மனுஷன் லிட்டரலாக உட்கார்ற மாதிரி பரிசுத்த ஆவியானவர் அவரோட சத்தம் என் காலை துடைத்தல. என்ன பேச ஆரம்பிச்சாரு. டேய், அவங்க கூட நான் இருக்கேன்டா. அழுக ஆரம்பிச்சு, அதாவது காடு ஓட்ட முடியல, நேரம் ஒரு ஓரத்தில் தள்ளி அழுகிறேன். பிகாஸ் ஆவியானவர் வந்துட்டாரே. நம்ம மெல்ட் ஆயிடுவோம். ஒரு 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 லீலேன், ஒரு கேண்டல், ஒரு மெழுகுத்திரி எப்படி அது எரி 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 அது மெல்ட் ஆகும். ஆவியானவர் நமக்கு ஒரு எல்லாமே மெல்ட் ஆயிரும், எல்லாமே சிறண்டர் ஆயிரும். இனி நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவே நமக்குள்ளே வாழ்கிறார். அப்படி ஆவியானவர் நம்ம நடத்து பார்த்துறீங்களா? ஆவியானவர் குறித்து நம்ம பேசணும் டைமே கிடையாது, பேசிக்கிட்டே போல. ஆவியானவர் குறித்து அவ்வளவு அன்பு நிறைந்தவர், பாசம் நிறைந்தவர். அவர் தான் இப்போ நமக்கு ஒரு வாழ்கிறார். இயேசு மேலே இருக்கிறார், பிதாவர் வலது பசங்க நமக்காக பரிந்து பேசுகிறார். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் அதிகமாக அவர்கிட்ட பேசணும், அதிகமாக அவரை கூப்பிடணும், அதிகமாக அவர் செல்லம் கொஞ்சணும். நீங்கள் பேசி பாருங்கள், நீங்கள் கூப்பிட்டு பாருங்க. ஹோலி ஸ்பிரிட் கூப்பிட்டு பாருங்க. அவர் பேசுவார். பைபிள் துறக்கும் போது பேசுவார். மெல்லிய குரல் காதல பேசுவார். உடைய கரம் மூலியமா பேசுவார். கடைசியா நீ படுத்திருக்கிற அறைக்குள்ள பேசுவார். அதவர் ஆமென் சொல்லுங்க. 5 காரியம் டக்குன்னு சொல்லி முடிச்சு வசனத்தை பண்ணுறதுங்க. ஜோமனாகும். முதல்ல ஏன் இந்த ஆவியானவர் நமக்குள்ள செயல்பட முடியல, ஏன் நம்ம பிரகாசிக்க முடியல? 5 காரியம் வசனத்தை பண்ணுறதுங்க முடிச்சு அவ்வளோதான். பாயிண்ட்ஸ்லாம் வசனம். முதலாவது ஏசாயா 60:1 எலும்பி பிரகாசிக்கணும் அப்படின்னு போன்ற. எலும்பி பிரகாசி உன்மேல் ஒளி வந்தது. அப்ப நீ எலும்புல, அதான் பிரச்சனை. நீ எலும்பிட்டா ஆண்டவர் பார்த்துக்கணும். அப்ப என்ன பிரச்சனை? எலும்பாதனால தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? சொல்லு என்ன பிரச்சனை? இது அடுத்த வாரம் நம்ம இந்த பாயிண்ட்ஸ் கொண்டு அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். அடுத்த வாரம் வரணும். இதில் நீங்க மிஸ் பண்ணிடுங்க. பக்கத்துல சார் நீ எலும்பிட்டா எல்லாம் சரியாகும். ஆமா சார், சோம்பேறிப்படாம கொஞ்சம் சத்தமா நீங்க சோம்பேறிப்படாம சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். சோம்பேறிப்படாம அது சொல்றதுக்கே சோம்பேறி பாருங்க. சோம்பேறிப்படாம ஜஸ்டின் எழுதிட்டானா எழுதிட்டா சொல்ல எழுதிட்டா எழுதிட்டா ஆண்டவர். அப்ப நீ எழுதுனாதான் பிரகாசிக்க முடியும். நீ எழுதுனாதான் செய்ய முடியும். அவ ஃபேமஸ் ஆன ஆசை, ஆனா எழுத மாட்டான். இவங்க தூங்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் எழுப்பணுமா? அதாவது நீங்களே எழுதணும். ஒரு ஆமென் சொல்லுங்க இருக்கும். சரி, இரண்டாவது ஏன் நம்ம எழுத முடியல? ஏன் நம்ம எழுத முடியல? பாவத்தினால எழுத முடியல. எதனால எழுத முடியல? பாவம். சரி, அடுத்து இரண்டாவது ஏசாயா 52:2. ஏசாயா 52 தூசி முதலை எலும்புகள். என்ன சொல்றாங்க? தூசினா பாரம். ஏன் நம்ம எழுப்பணும்? மனசுக்குள்ள பாரம் இருந்தா எழுத முடியாது. மனசுக்குள்ள எல்லாம் இருந்தா பாரத்தை தூக்கி போடுறோம். கர்த்தரே உன் பாரத்தை வைத்தவர், அவர் பார்த்துக்குவார். அவர் பார்த்துக்குவார். அதான் சொல்லிட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன், அன்னைக்கே பண்ணிக்குவேன் அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் வாயை மூட்டு எல்லாத்தையும் தூக்கி அவர் கையில போட்டு, அப்பா இன்னும் நீங்க பார்த்து அவர் அனுப்புவார் சொல்லுங்க. சரி, மூணாவது ஏன் எழும்ப முடியல? விசுவாசம் இல்லை, அதனால எழும்ப முடியல. என்ன? எபிரேயர் 11:அதிகாரமானவர் தேவனிடத்தில் சேருகிறவர்கள் தேவன் உண்மையில் என்றும் அவர் இருக்கிறார் என்றும் அவர் தேடுகிற யாவருக்கும் அவர் பதில் அளிக்கிறார். அப்ப நான் ஆண்டவர் தேடி வர ஆண்டவர் எனக்கு பதில் அளிப்பார் அப்படின்னு நீங்க நம்பிக்கையா இருந்தா ஆண்டவர் நிச்சயமாக நலப்பட செய்வார். இங்க இவ்வளவு நேரம் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா கேட்பீங்க. கதவு முடிஞ்சாலும் ஒரு போன் கால் வரும், டக்குனு விசுவாசமா இருக்கணும். ஆண்டவர் செய்வார்.
ஆமா, ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். நிறைய 99% கிறிஸ்தவங்க அப்படிதான். சர்ச்சில் மட்டும்தான் ஆமென் அல்லேலூயா ஓ லார்ட் ஜீசஸ் ஃபாதர். காலையில கார்ல போகும்போது அழுதுட்டு உட்காந்துருக்கும், வீட்டுக்கு போகும்போது அழுதுட்டு உட்காந்துருக்கணும். ஓ இது அழுகுற பார்த்து பிள்ளைங்க அழுகும், எல்லாத்தையும் அதுவும் அழுவும், எல்லாத்தையும் சேர்த்து அழுக வைக்கும், ஆக மொத்தம் குடும்பத்தை அழுக வைக்கும். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். அப்போ உனக்கு என்ன இல்லை? உனக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. விசுவாசம் இருந்தால் நீ தடுமாற மாட்ட. விசுவாசம் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்துல நீதிமான் விசுவாச தேவனுடைய மகிமையை காண்ப. விசுவாசிக்கிறவர்கள் பதறார்கள். விசுவாசமே உலகத்தை செய்கிற. வசனம் மட்டும் தெரியும், ஆனா விசுவாசம் வர மாட்டேங்குது. கொஞ்சம் பிரச்சனை, ஐயோ 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 ஐயோ. ஆண்டு விசுவாசம் விசுவாசம் இருக்கிற ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். அடுத்து 4வது பயம். 4வது என்னது? பயம். பிலிப்பியர் 4:6. எனவே பயம் வந்துருச்சுன்னா நீ எழும்ப முடியாது. பயம் எது பார்த்தாலும் பயம். இது நடந்துருமா, அது நடந்துருமா, சித்துருவேன். பயப்படக்கூடாது. நான் வாழ்வேன், நானே 100 வயசு வரைக்கும் இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னை சாவாடிக்காம நான் சாவ மாட்டேன், நான் வாழ்வேன். அவன் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வேகமா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து நான் வாழ்வேன், நான் வாழ்வேன். I'm strong. ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். 5வது கடைசியா முடிச்சுட்டு கீழ்ப்படிதல் இல்லாதனால தான் எழுப்ப முடியல. என்ன கீழ்ப்படி சொன்ன பேச்சு கேட்கறதே இல்லை. நம்ம சொல்லுவோம், அவங்க பார்க்கலாம் பாஸ்டர், சொல்றேன் பாஸ்டர், நமக்கே ஆலோசனை கொடுப்பாங்க. நமக்கு என்ன பண்ணுவாங்க? நான் சொல்லுவேன், இதெல்லாம் வேண்டாம், எல்லாம் செய்யாதீங்க, அங்கெல்லாம் போகாதீங்க, எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னா, இல்லை பாஸ்டர் இல்லை பாஸ்டர் இல்லை பாஸ்டர் அப்படின்னு இல்லாம தான் போகும். இல்ல சொன்னா கேட்கணும். சொன்னா இந்த கேட்கிற புத்தியே இருக்காது நம்ம ஆளுங்களுக்கு. கேட்கிற மாதிரி இருப்பான், ஆனா என்ன செய்ய மாட்டான். ஐயா அந்த தெலுங்குயா ப்ளீஸ்யா, ஐயா மாறியா, ஐயா விட்டுறியா, ஐயா ஐயா அந்த பக்கம்லாம் போகாதையா. ஓகே பஸ் ஓகே 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 பஸ் 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 1000 ஓகே சொல்லிடுவான். ஆனா என்ன செய்ய மாட்டான், என்ன செய்ய மாட்டான். அதனால தான் நீ பிரகாசிக்க முடியல, அதனால தான் நீ வாழ முடியல, அதனால தான் நீ ஷைன் பண்ண முடியல. டிஸ்ஒபீடியன்ட் in your life. ஓகே 5 காரியம் சொன்னேன், டக்குன்னு சொல்ல மாட்டோம். அடுத்த ஒரு சம்பவம் தோமன படம் சீக்கிரம் வாசிக்க. வாசிக்க 5 காரியம் சொல்ல மாட்டோம். முதலாவது என்னது? எழும்பி பிரகாசம். என்னது? எழுமணும். ஒரு ஆமென் சொல்ல. முதல்ல என்ன செய்யணும்? எழுமணும். தூங்கிக்கிட்டே இருந்தா வந்துடும் விளக்கண. ஒரு ஆமென் சொல்லணும். சொல்ல வேலை செஞ்சா வேலை நடக்கும். வேலை செஞ்சா வேலை நடக்கும். இதுக்கு வேலையே செய்ய மாட்டாங்களா, வேலைக்கே போக மாட்டாங்களா, தூங்கிக்கிட்டே இருப்பாங்களா. அப்புறம் சொல்றோம் ஒரு ஆமென் சொல்லலாம். சொல்ல ஹல்லேலூயா. நாட்காலில் உட்காந்துக்கிட்டு நாட்காலில் உட்காந்துக்கிட்டு இடத்துல பஞ்சு வைக்கிறியா, எனக்கு டுப்புன்னு ஆகுது. நாட்காலில் உட்காந்து சாம்பார் வரனா சாம்பார் வாயில வர. சாம்பார் வரணும்னா நீ போய் என்ன செய்யணும்? மீன் குழம்பு போய் மீன் கடையில வாங்கணும், மீன் நான் வெட்டணும், உள்ள இருக்கிற அந்த குழம்பு நான் எடுத்து தூக்கி போடணும், அப்புறம் ஒன்னொன்னா எடுத்து செஞ்சாலும் அம்மா இல்லையா? நீ சோம்பேறியா உட்காந்துக்கிட்டு நீ எதுவுமே செய்யாம வரும் உட்காந்தா அது வராது. அதனாலதான் சொல்றேன், சோம்பேறி மேல கர்த்தர் பிரியப்படுவது கிடையாது. நீ எழுமணும். அந்த கடைசி நாட்கள் நீ எழுமணும். நீ ஆண்டவருக்காக எழுமணும். பக்தி வைராக்கியமா எழுமணும். யார் என்ன பேசினாலும் நீ எழுமணும். எந்த சோதனை வந்தாலும் நீ எழுமணும். எந்த பலவீனம் வந்தாலும் நீ எழுமணும். எழும்பு. அவதான் முடியும். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். மாரத்தை சுமந்து என்ன செய்ய போறீங்க? அது அப்படியே இருக்கும். வருஷம் ஒன்னும் சீக்காராக்கி நீங்க சீக்காகி சீக்கிரம் இன்னைக்கு பிரச்சனை நடக்குதா? நாளை அதை பத்தி நினைக்கவே கூட நினைக்காது. எப்படி பேச நினைக்காம இருக்கும். ஆண்டவர் சொல்ற ஆகாயத்தின் பறவைகளை பாருங்கள். அவர்கள் எது குறித்து என்ன பண்றதில்ல, யோசிக்கிறத, சிந்திக்கிறத, கவலைப்படுறத, அவர்களை போஷிக்கிற ஆண்டவர். உன்னை போஷிக்கிறாங்க,
உனக்கு ஒடுக்க மாட்டாரா, உனக்கு நடத்த மாட்டாரா. அதுகளுக்குள்ள ஆண்டு ரத்த சிந்தனை, உனக்காக ரத்த சிந்தனை. விசுவாசம், என்ன சொல்ல விசுவாசம். வாயிலே பட சொல்றாங்க, வாயிலே என்ன செய்யறாங்க, விசுவாசி 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 அப்படி இருக்கக்கூடாது. விசுவாசமாக இருக்கிறார். என்னை நிலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன். எங்க அம்மாக்கு 8 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? 8 பிள்ளைங்க. 8 பிள்ளைங்க. நாங்கள் வளர்ந்து வர நாட்கள்ல நாங்கள் கிளினிக்கும் போனதில்ல, ஹாஸ்பிட்டலுக்கும் போனதில்ல, ஊசி குத்துருந்தோம் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. ஜபம் பண்ண வியாதி வந்துச்சுன்னா எங்க அம்மா மொத்த காரியம் செய்யறது தெரியுமா? எங்க அம்மா ஜோம் பண்ணுவாங்க. அதுவும் கத்தி கத்தி ஜோம் பண்ணுவாங்க. எங்க அம்மா அமைதியா ஜோம் பண்ண, காதல கத்தும் அந்த சீக்கிரம் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படியே பாப்பேன். அவங்க ஆழ்ந்து ஆழ்ந்து ஜெபிக்கிற ஜபத்துல என் தங்கச்சி லிண்டா டாக்டர் சொல்லிட்டான் 1/2 மணி நேரத்தில் அது செத்துரும், அது செத்துரும். இனி ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. இந்த கழுத்தில் லோக் ஆயிடுச்சு, ஹை ஃபீவர் லோக் ஆயிடுச்சு, ஒரு பேரலைஸ் பெட் ட்ரீட்டடாக இருக்கு. அப்பா அவளுக்கு ஜோம் பண்ணாங்க, அம்மா அவளுக்கு ஜோம் பண்ணாங்க. நல்ல ஞாபகம் இருக்கு. எங்கள் அப்பா பைபிளை தூக்கி தலையில வச்சு, உங்க பிள்ளை நீங்க சுகம் கொடுங்க பாருங்க. டாக்டர் சொல்ல 1/2 மணி நேரத்தில் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. பிள்ளை சாப்பிடுறது எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. 1/2 மணி நேரம் அந்த ஃபேத் உங்களுக்கு வரணும், அந்த ஃபேத் உங்களுக்கு வரணும். நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த ஃபேத் உங்களுக்கு வரணும். இது வரைக்கும் எனக்கு இன்சூரன்ஸ் கட்டணம் கிடையாது, ஒரு இன்சூரன்ஸும் கிடையாது, ஒரு இபிஎஃப்பும் கிடையாது, ஒரு சொக்கமும் கிடையாது. நமக்கு இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு, இது மட்டும்தான், இது மட்டும்தான், இது மட்டும்தான். பலவீனம் வரும்போதெல்லாம் என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதனால எங்க அம்மா வியாதிப்படும் போது கூட நேரம் குடு வருவாங்க. மேல வந்து ஐயா சிலுவை போடுயா அப்படின்வாங்க. நானும் எங்க அம்மா பெரிய சிலுவையா போடுவேன். பெரிய வயலுக்கு பெரிய சிலுவை, சின்ன வயலுக்கு சின்ன சிலுவை. எப்படியோ வைத்தால போகும் அம்மா அப்படின்னா எங்க அம்மா டக்குன்னு வைத்தால போதாயா வாயா டக்குன்னு தூக்கி நாக்கல்ல தூக்கி வச்சு சிலுவை வச்சோம். ஏன்னா அவங்க அந்த காலம் எங்களுக்கு என்ன, அதனால சிலுவை போட்டுருவாங்க. ஆமா 10 சிலுவை போட்டுருவாங்க. உண்மையா சொல்றேன், அவங்க சிலுவை போடுவாங்க, வைத்தால சாப்பாயிடும், வைத்த வரையும் போயிடும். ஏன் தெரியுங்களா? அவங்க ஃபேத், அந்த விசுவாசம், அந்த விசுவாசம். அதனால இன்னி வரைக்கும் அந்த உண்மையோட கட்டத்தை வச்சிருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். விசுவாசம், என் தேவையை ஆண்டவர் சந்திப்பார், என் கடனை ஆண்டவர் கட்டுவார். ஆண்டவர் எனக்காக ஆண்டவர் கடனை கட்டுவார் சொல்லிட்டு வீட்டுல தூங்கிட்டு இருப்பாங்க. சில பையன் தூங்கிட்டே இருப்பாங்க. அது தரித்திரம் பெரியது. அவளுக்கு வேலை செய்யணும், ஆண்டவர் செய்வார். அது என்ன செய்யும்? பிடிக்க கொஞ்சம் பயம், பயம் என்ன சொல்ல, பயப்படாத சொல்ல, பயம் கொக்கரோச் கண்டா பயம். ஆனா பாட்டு மட்டும் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசுவோடு பாடுங்களேன். மேல காத்து வீசுது, மழை பெய்யுது, அதை ஒழுங்கா பாடுவீங்க. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், கையை தட்டி. ஆனா இப்போ ஒரு கருப்பா வச்சு உட்ட வச்சுக்கல, எத்தனை யாரும் தந்த பார்த்தோம். இந்த அப்துல் கலாம் கருப்பா வச்சு வந்து அப்துல் கலாம் கண்டா எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. ஆனா அப்துல் கலாம் எதுக்கு பயந்து ஓடுது? பாச்சையை கண்டு ஓடுங்க யாருன்னு.
அப்ப ஏலனை மிரட்டணும்னா என்ன செய்யணும்? பாய்ச்ச. ஏலன் ஏலன் மிரட்டினாங்கன்னா டக்குன்னு கோட்டையில இருந்து பாய்ச்ச. அது போல பாய்ச்சை கண்டா பயம், தவங்களை கண்டா பயம். அதுவே உன்னை கண்டு பயந்து ஓடுது. ஆனா நீங்க அதை கண்டு பயந்து ஓடுறீங்க. பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, பயப்படாது. பயம் இல்லாத இருப்பாய், பயம் இல்லாத இருப்பாய், குடமைக்கு தூரமாவாய். ஆண்டவர் சொல்றாரு, தாய் பயப்படாத. ஆகாயத்தின் பறவைகளை போஷித்தவனை போஷிக்க மாட்டாரா? என் பயப்படுறேன், என் பயப்படுறேன், நான் உன் கூட இருக்கிறேன். கடைசியில் சொல்றாரு, அடுத்த நாள் கீழ்படிதல். நீ கீழ்படிஞ்சா எல்லாம் நடக்கும். நீ வசனத்தை கீழ்படிஞ்சா எல்லாம் நடக்கும். பாஸ்டர் சொல்றாரு செய், பாஸ்டர் சொல்லிட்டாருன்னா செய், கர்த்தர் சொல்லிட்டாருன்னா செய். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நோவா காலத்துல மழை சரியா பெய்யல, மழை இல்லை. கீழ்படிஞ்சு பேழையை கட்டினாலும் தப்பிச்சாரு, கீழ்படிஞ்சு பேழையை கட்டினாலும் தப்பிச்சாரு. அப்ப சில நேரத்துல ஆண்டவர் சொல்லும் போது சாத்தியமே இல்லாத மாதிரி இருக்கும். பட் நம்ம கீழ்படிஞ்சு அதை செஞ்சா ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. உட்கார்ந்துக்கிட்டே ஜெபம் பண்ண போறோம். கை உயர்த்துங்க எல்லாரும். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ளவாக. பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ளவாக, எனக்குள்ளவாக. என்ன சொல்லுங்க? எனக்குள்ள, 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 எனக்குள்ள. கண்ணமடி ஆவியானவரே வாங்க, ஆவியானவரே வாங்க, ஆவியானவரே வாங்க. ஒரு மேகம், கையளவு மேகம் அப்படியே ஒவ்வொரு சிரசு மேல கடந்து வருவதை நான் பார்க்கிறேன். நீங்க அந்த தரிசனத்துல பார்க்கணும். தேவனுடைய மகிமை கடந்து வருகிறார். ஒவ்வொரு அம்மாக்கா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கை உயர்த்தி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுறேன். I don't know, Lord. I don't know what is my future, what is your plan. I couldn't understand, Lord, why you have brought me here. I'm still visualizing, I'm still thinking about it. அது கூட நினைக்கிறேன், யோசிக்கிறேன், கற்பனை பண்றேன். ஏன்னா இங்க வந்தேன், இங்க வந்தது. ஆண்டவர் தெளிவா சொன்னார், உன்னை அழைச்சது நான், உன்னை கொண்டு வந்தது நான், உன்னை ஆசீர்வதிக்க போவது நான் தான். நீ பெரிதானவர்களை காப்பாய், நீ பெரிதானவர்களை காப்பாய், நீ அதிசயங்களை காப்பாய், நீ ஆயிரம் ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவருடைய செழிப்பு கொண்டு இது அபிஷேகத்தை கொண்டு ஆண்டவருடைய your life is going to be transformed. Ini yang diperlukan oleh Tuhan. Aviana,
அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும்